Hi friends, welcome to all. Okay friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 20 பேட்ச் ஓகேங்களா. டாப் 20 பேட்ச்ல தமிழ் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் 1ல பிரித்தெழுதுக பத்தி வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா. பார்க்காதவங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் டெஸ்ட் 2 ஓகேங்களா. டெஸ்ட் 2ல மயங்கொலி சொற்கள் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம எந்த பிடிஎஃப் எடுத்திருக்கோம்னா தமிழ் சொல் விளக்கம் ஓகேங்களா. முல்லை பதிப்பகத்தோடைய தமிழ் சொல் விளக்கம் இந்த புக்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க மயங்கொலி சொற்களுக்கான வீடியோஸ் பார்க்க போறோம். மயங்கொலி சொற்கள்ன்றது என்னது, நமக்கு வந்து 8 மயங்கொலி சொற்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ மயங்கொலி சொற்கள் எத்தனை, 8 மயங்கொலி சொற்கள் இருக்கு. அது எந்தெந்த மயங்கொலி சொற்கள் பார்க்கலாங்களா. ஸோ ரகர வேறுபாடு, ஸோ ரகரம் அண்ட் ரகரம் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா மயங்கொலி சொற்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லகர வேறுபாடு ஓகேங்களா. லகர அண்ட் லகர வேறுபாடு, இந்த 3 லகரத்துக்கான வேறுபாடு பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நகர அண்ட் நகர வேறுபாடு ஓகேங்களா. இந்த 3 ஓகேங்களா. ஸோ மொத்தம் பாருங்க மயங்கொலி சொற்கள் நமக்கு எத்தனை மயங்கொலி சொற்கள் இருக்குன்னா 8 மயங்கொலி சொற்கள் இருக்கு. ஸோ ரகர வேறுபாடு, லகர வேறுபாடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நகர ஸோ நகர வேறுபாடு ஓகேங்களா. மொத்தம் 8 மயங்கொலி சொற்கள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே ஸோ அங்கே பாருங்கள் நகர கொடுத்துருக்காங்க, இது தப்பு ஓகேங்களா. ரா போட்டுக்கோங்க, ரகர வேறுபாடு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு இது என்ன தேவையோ அது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஓகேப்பா ஃபர்ஸ்ட் பாருங்க ரகர வேறுபாடு ஓகேங்களா. அதாவது இடையின ரகரம் அண்ட் வல்லின ரகரம், இது ரெண்டுத்துக்கு இடையான வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லில் ஓகே, இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஸ்டின் வரும் ஓகேங்களா. சொல்லில் ரகரமையும் எவ்வாறு வரும் எவ்வாறு வராது என்று அறிதற்கு கீழ்வரும் குறிப்புகள் உதவியாகும். ஸோ சொல்லில் வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்லில் இந்த ரகரமை ஓகேங்களா, வல்லின ரகரமையும் இடையின ரகரமையும் எவ்வாறு வரும் எவ்வாறு வராது அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன சொன்னா ரகரமை ஓகேங்களா, அதான் வல்லின ரகரமை தன் வர்க்கத்தோடு ஓகேங்களா. ஸோ அதை என்ன சொல்றாங்க ரகரமை தன் வர்க்கத்தோடு, அதான் ரகர வரியோடைய வரும், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரகரமை இடையின ரகரமை தன் வர்க்கத்தோடு, அதாவது இந்த ரகர வரியோடு சேர்ந்து வரும், அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க சேர்ந்து வராது ஓகேங்களா. ஸோ பாருங்க ரகரமை ஓகேங்களா, அது இந்த இடத்துல பாருங்க வல்லின ரகரம் இருக்குல்ல, அந்த வல்லின ரகரமை வந்து பார்த்தோன்னா தன் வர்க்கத்தோடு ஓகேங்களா இந்த ரகர வரியோடு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா இடையின ரகரமை வந்து பார்த்தோன்னா தன் வர்க்கத்தோடு ஓகேங்களா, அதாவது இந்த ரகர வரியோடு சேர்ந்து வராது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரகரம் இருக்கு இல்லைங்களா வல்லின ரகரம் என்ன சொல்ற மாதிரி குற்றம் வரும் ஓகேங்களா, விற்றான் ஓகேங்களா. ஸோ நெக்ட்ரி புற்று இதெல்லாம் வந்திருக்குங்களா, ஏன்னா தன் இனத்தோட ஓகேங்களா, அதாவது தன் ரகரத்தோட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வரக்கூடிய ஓகே இந்த இரு ஓகேங்களா, அதாவது மெய்யெழுத்து ஓகேங்களா, குற்றம் விற்றான் நெற்றி இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ தன் வர்க்கத்தோடு சேர்ந்து வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க இந்த ரகரம் நகரமைக்கு பின் வரும் ஓகேங்களா, அதாவது இந்த ரகரம் இருக்கு இல்லையா, அந்த ரகரமானது வல்லின ரகரமானது இந்த நகரமைக்கு பின்னாடி வரும்னு சொல்றாங்க, நகரத்துக்கு பின் ரகரம் வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அது இங்க என்ன சொல்றாங்க இந்த ரகரம் ஓகே நகரத்துக்கு பின் வராது ஓகேங்களா. இந்த ரகரம் இருக்குங்களா இடையின ரகரமானது இந்த நகரத்திற்கு பின் வராது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க குன்றம் என இந்த நகரத்தை அடுத்து ரகரம் வரும் ஓகேங்களா. அது பாருங்க குன்றம் கரெக்டு, தின்றான் பன்றி கன்று கொன்றை ஓகேங்களா. ஸோ சான்றோர் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரகரமேனும் ஸோ இந்த ரகரமாக இருந்தாலும் சரி இந்த ரகரமாக இருந்தாலும் சரி ஓகே, வல்லின ரகரமாக இருந்தாலும் இடையின ரகரமாக இருந்தாலும் தமிழ் சொற்களில் முதலெழுத்தாக வருவதில்லை ஓகேங்களா. தமிழ் சொற்களில் முதலெழுத்தாக வருவதில்லை. ரகரத்தை முதலெழுத்தாக கூடிய சில வட சொற்கள் தமிழில் வந்து வழங்குவதும் உண்டு. ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் இந்த ரகரம் வந்து தமிழில் முதலெழுத்தாக வராது ஓகேங்களா. இது வல்லின ரகரம் தமிழில் முதலெழுத்தாக வராது, பட் இருந்தாலும் இந்த ரகரம் தமிழில் முதலெழுத்தாக வருது ஓகேங்களா. இடையின ரகரம் வருது, ஆனால் இது என்ன சொல்றாங்கன்னா வட சொற்கள் ஓகேங்களா, அதாவது ரகரத்தை முதலெழுத்தாக கூடிய சில வட சொற்கள் தமிழில் வந்து வழங்குவதும் உண்டு. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரங்கன் ஓகேங்களா, ராமன் ரோமம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வடமொழி சொற்கள் ஓகேங்களா, அதாவது தமிழில் வந்து வழங்கினாலும் இது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது, இதெல்லாம் வடமொழி சொற்கள் ஓகேங்களா. ஸோ அதேமாரி ராட்டினம் சொல்லுவீங்களா, ராட்டினம் இதுவும் ஒரு வடமொழி சொல் தான் ஓகேங்களா, இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது, தமிழில் வந்து வழங்கினாலும் இது வடமொழி சொற்கள் ஓகேங்களா. ஏன்னா ரகரமோ வந்து பார்த்தோன்னா சொல்லோடைய முதல்ல வராது ஓகேங்களா தமிழ் சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இவற்றை வந்து எப்படி எழுதலாம்னா அரங்கன் ஓகே ஆசிரியர் அரங்கன் ஓகேங்களா, ராமன் ரோமம் என ஆயி ஓகேங்களா. ஆயி மூணு என்னது நமக்கு சுற்றெழுத்து இல்லைங்களா, அந்த 3 உயிரெழுத்துக்களுள் ஒன்றை வந்து பார்த்தோன்னா ஓகே முதலில் கூட்டி எழுதுதல் வேண்டும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த அரங்கன் ஓகேங்களா, ராமன் ரோமம் அப்படின்றத முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆவோம் ஓகேங்களா, இ அண்ட் ஊ இது 3 வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்துக்களுள் ஏற்ற ஒன்றை. ஸோ இதில் எது வந்து பார்த்தோன்னா பொருந்துதோ அதை வச்சு
நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ஆ இ உ என்பது ஒரு சுற்றெழுத்துக்கள். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரகரமே ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக வராது. ஓகேங்களா, அந்த ரகரம் இருக்குங்க இல்லையா, இது ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ், கரெக்ட் தான், வராது. இங்க பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம், குற்றம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ பாருங்க, குற்றம் பார்த்தோம், தின்றான் பார்த்தோம், பன்றி பார்த்தோம், ஸோ கன்று கொன்றை இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரகரம் வந்து பார்த்தோன்னா தனியாக, ஓகேங்களா, அந்த ரகர மெய்யானது தனியாக சொல்லின் ஈற்றெழுத்தாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடையினர் ரகரமே ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வரும். ஓகேங்களா, இடையினர் ரகரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நீர், ஓகேங்களா, தேர், ஓகேங்களா, பதர், மலர், ஆசிரியர், இதெல்லாமே என்னது, ஸோ இடையினர் ரகர மெய் எழுத்துக்கள். ஓகே, இடையினர் ரகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மெய் எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வரும். ஓகேங்களா, அதே வல்லினர்காரம் வந்து பார்த்தோன்னா சொல்லோட இறுதியில வராது. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நகரமையை ஈற்றினுடைய, ஓகேங்களா, அந்த நகரமை இருக்குங்களா, அந்த நகரமையை ஈற்றிலுடைய மொழிகளும், ஸோ நகரமையை வந்து பார்த்தோன்னா ஈற்றிலுடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதல் எழுத்தாக உடைய மொழிகளோடு சேரும்போது ஈற்று நகர லகரமைகள் ரகரமையாக மாறும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நகரத்தை அடுத்தோம், இந்த நகரத்தை அடுத்தோம். ஓகேங்களா, இந்த நகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நகரத்தை அடுத்தோம். ஸோ இந்த நகரமையை அடுத்து ஈற்றிலுடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதலாக உடைய, அதாவது வல்லின எழுத்துக்களை வந்து பார்த்தோன்னா முதலாக உடைய மொழிகளோடு சேரும்போது ஈற்று நகர லகரமைகள் என்னவா மாறும்னா ரகரமாக மாறும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த இன்னும் இந்த இல்லும் என்னவா மாறுது, இர்ராக மாறும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். பொன் குட்டல் கொல்லன், ஓகேங்களா, இறுதியில் நமக்கு என்ன கொடுத்துறான், நகரமை கொடுத்துருக்கான். அப்போ நகரமை ஈற்றுள்ள மொழிகளுடனும் அந்த மொழிகளும் சொல் அகரமையை ஈற்றுள்ள மொழிகளும் வல்லெழுத்தை முதலாக உடைய வல்லின எழுத்துக்கள் வருது இல்லைங்களா. ஸோ கோன்றது என்னது, ஓகேங்களா, இக்கு குட்டல் ஓம், ஸோ கோ வரும் இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா அது வல்லெழுத்து தானே. அப்போ வல்லின எழுத்தை முதலாக உடைய மொழிகளோடு சேரும்போது, அதாவது ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த நகரமும், ஓகேங்களா, ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த நகரமும் இந்த லகரமும் என்னவா மாறும், அதாவது ரகரமா இர்ராக மாறும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி புணர்ச்சி இதில் பார்த்தோம். ஸோ பார்த்தோம், பொன் குட்டல் கொல்லன் என்பது என்னது, இந்த இன்னானது இர்ராக மாறும், பொற்கொள்ளனா மாறுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அவன் குட்டல் கூ, இந்த இன்னானது இர்ராக மாறுது, அவன் குட்டல் கூ என்பது அவர்க்கு அப்படின்னு மாறுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது பிரித்தெழுத்துகளையும் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கல் குட்டல் சட்டி என்பது என்னவா மாறுதுன்னா கற்சட்டியா மாறுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பல் குட்டல் பொடி என்பது பற்பொடியா மாறுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரகரமைக்கு பின்னாடி இந்த ரகரம் இருக்கு இல்லைங்களா, வல்லின ரகரமைக்கு பின்னாடி இந்த கா ச ப ர என்னும், ஓகேங்களா, இந்த 4 எழுத்து காவும் சாவும் பாவும் ரா என்னும் இந்த 4 வர்க்க உயிர்மெய்களே வரும், மற்றவை சேர்ந்து வரமாட்டா. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரகர எழுத்து இருக்கு இல்லைங்களா, வல்லினர் ரகர எழுத்துக்கு, ஓகே, ரகரமைக்கு பின்னாடி கா வரலாம், சா வரலாம், பா வரலாம், ரா வரலாம், வேற எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பாருங்க, இந்த ராக்கு அடுத்து என்னது, வல்லின ரகரமெய் எழுத்துக்கு அப்புறம் என்னென்ன எழுத்து வரும், காவும் சாவும் பா ரா, இது 4 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும், மற்ற எழுத்துக்கள் வராது. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, நிற்க, ஓகேங்களா, கா வந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முயற்சி, சா வந்திருக்குங்களா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ப்பு, பா வந்திருக்குங்களா, உற்றார், இர் வந்திருக்குங்களா, இந்த ரா வந்திருக்குங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்கப்பா, உற்றார். ஓகேங்களா, அப்போ இந்த ரகரத்தை அடுத்து காவும் சா பா ரா இது மட்டும் தான் வரும், வேற எந்த எழுத்துக்களும் வராது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரகரமைக்கு பின்னாடி அதே இந்த இடையின ரகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரகர எழுத்துக்கு பின்னாடி என்னென்ன எழுத்து வருது பாருங்க, கா வரும், சா வரும், தா நா பா மா வா யா ஞா கா. ஓகேங்களா, இது மட்டும் வரும்னு சொல்லி இந்த 10 எழுத்துக்கள் வரும். எந்தெந்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா, வல்லின எழுத்துக்கள்ல கா வருது, சா வருது, தா வருது, ஸோ மெல்லினத்தில் நா வருது, பா பாருங்க என்ன சொல்கிறது, வல்லின இடத்துல வருது, மா வந்து பார்த்தோன்னா மெல்லின இடத்துல வருது, ஸோ அடுத்து வா வந்து இடையினம், யா வருது, ஞா வருது, ngா வருது. ஓகேங்களா, அந்த 10 எழுத்துக்கள் மட்டும் எப்போ வரும், அதாவது ரகர, ஓகேங்களா, அந்த ரகர எழுத்து இருக்குங்களா, ரகர இடையின எழுத்து, ஓகேங்களா, ரகர மெய் எழுத்து, இந்த இடையினத்துக்கு பின்னாடி இந்த 10 எழுத்துக்கள் மட்டும் வரும், மற்ற எதுவும் வராதுப்பா. ஓகேங்களா, அப்போ பாருங்க, கா வரும், சா வரும், தா நா பா மா வா யா ஞா ngா. ஓகேங்களா, இந்த 10 வர்க்க உயிர்மெய்கள் மட்டுமே வரும், மற்றவை வராது. அதே அங்கே வந்து பார்த்தோன்னா என்னது, வல்லின ரகரத்தை அடுத்து 4 எழுத்து தான் வருது, வல்லின ரகர மெய் எழுத்தை அடுத்து கா சா பா ரா மட்டும் தான் வரும். ஸோ அதே பார்த்தோன்னா இடையின ரகர மெய் எழுத்தை அடுத்து ஒரு 10 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேர்க்கடிதை இடையின ரகரம், ஸோ அதை அடுத்து கா வந்திருக்குங்களா, வேர்க்கடிதை, வேர் சிறிது, ஓகேங்களா, இடையின ரகர மெய் எழுத்து, இது அடுத்து என்னது, சா வந்திருக்குங்களா. ஸோ வேர்க்குட்டல் தீது, அதாவது பார்த்தோன்னா இந்த வேர் ஈர் அடுத்து, அதாவது இடையின ரகரத்தை அடுத்து ரகர மெய்யை அடுத்து என்ன வந்திருக்குது, தா வந்திருக்குங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. வேர் நீண்டது ஓகேங்களா, ஏன்னா நான் வரிசை ஸோ நீண்டது வந்திருக்கு. வேர் பெரியது பா வந்திருக்கு. வேர் மாண்டது மா வந்திருக்கு. ஸோ அதே வேர் வலியுது ஓகேங்களா, வா வரிசை வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் யார் வேர் யாது வந்திருக்கு. வேர் ஞான்றது ஓகேங்களா, இதெல்லாம் வந்திருக்கு ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் சொல் விளக்கம், அதாவது இது ஓகே. இந்த ரகரமை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை இடையின ரகரமை தனி உயிர் குற்றெழுத்தின் பின்னாவது. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம், அதாவது ரகர வேறுபாடுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஓகேப்பா ஓகே. இங்கே பாருங்கங்கிறது தமிழ் சொற்கள் வன்மை ஓசையும் மென்மை ஓசையும் அல்லாத நடுத்தர ஓசையினை உடையதாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ் சொற்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப வன்மையாகவும் இல்லாத ஸோ ரொம்ப மென்மையாகவும் இல்லாத ஓகே ஒரு நடுத்தர ஓசனை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்கப்பா. என்ன சொல்கிறாங்க பாருங்களா, இந்த பிராமணர் ஓகே பிராமணர் இந்த ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது. இந்த ரா இருக்கு இல்லைங்களா, ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது. ரகரம் ஓகேங்களா பல மொழிகளுக்கும் பொதுவானது. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரா ஓகேங்களா, அதாவது வல்லின ரகரம் இருக்கு இல்லைங்களா, வல்லின ரகரம் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழிக்கே சிறப்பானது ஓகேங்களா. அதே இடையின ரகரம் வந்து பார்த்தோன்னா பல மொழிகளுக்கும் பொதுவானது ஓகேங்களா. அப்போ பிராமணர் இங்கே பாருங்க எந்த ரா வந்திருக்குது. ஸோ அதாவது இடையின ரகரம். அப்போ பிராமணர் என்பது வடமொழி சொல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அலமாரி. அலமாரி என்பது போர்ச்சுகீசிய சொல் ஓகேங்களா. கரம் ஓகேங்களா, கரம் அதாவது பார்த்தோன்னா சூடு இந்துஸ்தானி சொல் ஓகேங்களா. கரம் சூடுன்னு சொல்கிறாங்க, இந்துஸ்தானி சொல் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் பிரின்சிபால் ஓகேங்களா. பிரின்சிபல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா தலைவர் இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ரகரம் ஓகேங்களா, அதாவது வல்லின ரகரம் மையானது வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் மொழிக்கே உரித்தானது ஓகேங்களா. அதே வல்லின ரகரம் இடையின ரகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரகரம் வந்து பார்த்தோன்னா மற்ற மொழிகளுக்கும் பொதுவானதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா மற்ற மொழிகள் என்பது பிராமன் என்பது ஓகே பிராமணர் ஓகேங்களா, பிராமணர் என்பது வடமொழி சொல்லாகும். ஸோ அலமாரி என்பது போர்ச்சுகீசிய சொல்லாகும். கரம் என்பது வந்து பார்த்தோன்னா என்னது கரம் சூடு இதெல்லாம் வந்து பாருங்கள் அதாவது இந்துஸ்தானி மொழி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் ரீ வருது இல்லைங்களா. ஸோ அதை இடையின ரகரம் பிரின்சிபால் என்பது தலைவர். ஸோ அதை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மற்ற மொழிகளுக்கும் பொதுவானது அந்த ரகரம். எந்த ரகரம், இடையின ரகரம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க. ஸோ தமிழ் சொற்கள் வன்மை ஓசையும் மென்மை ஓசையும் அல்லாத ஒரு நடுத்தர ஓசனை உடையதுன்னு பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அருன்ற என்னது ஓகேங்களா, அதாவது நமக்கு என்னது இப்போ இந்த ரகரத்தை பற்றி தானே பார்க்க போகிறோம். ரகரத்துக்கும் ஸோ ரகரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரகரம் அண்ட் ரகரம் ஓகேங்களா, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் அருமை ஓகேங்களா. இந்த அருக்கு என்ன வந்திருக்கு, அருமை வந்திருக்கு ஓகேங்களா. இந்த அருன்றது வந்து என்னன்னா துண்டு ஓகேங்களா, துண்டு போடுதல். ஓகே அறுக்கிறது அதாவது துண்டு போடுதல், துண்டு பண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். துண்டின்னு கொடுத்துருக்காங்க, துண்டுபடுதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அறை ஓகேங்களா. அறைனா நம்ம அறை ரூம் ஓகேங்களா, அறைன்னு சொல்றாங்களே அந்த ரூம்ஸ் சொல்லக்கூடியது பாதி ஓகேங்களா. அறை ஓகேங்களா, இந்த அறை சொல்லாங்களே அறைன்னு சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்தோன்னா பாதி ஓகேங்களா, ஒரு ரூமோட பகுதி பாதின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த அறை ஓகே அறைகுதல் ஓகேங்க, ஓங்கி அடிக்கிறோம் இல்லையா அந்த அறை வந்து பார்த்தோன்னா அடித்தல். ஸோ இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா ஓகேங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அருன்றது என்னது ஓகேங்களா, இந்த ரகரம் ஓகேங்களா. ரா வந்துங்களா, ரகரத்தில் வந்து பார்த்தோன்னா என்னது இடையின ரகரம், இது வந்து வல்லின ரகரம். இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தோன்னா வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அருன்றது என்னது பொருள், அருமை ஓகேங்களா. அருன்றது அருமையிலும், இந்த அருன்றது வந்து பார்த்தோன்னா துண்டுபடுதல் ஓகேங்களா, அருந்து போயிடுச்சு துண்டாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த அறை ஓகேங்களா, அறை என்பது பாதி ஓகேங்களா, ரூமோடைய பாதின்னு சொல்லலாம். ஸோ இந்த அறை வந்து பார்த்தோன்னா அடித்தல் ஓகேங்களா, ஓங்கி அறைதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரத்தல் பாருங்கள், இந்த இரத்தல் வந்து பார்த்தோன்னா என்னது இடையின ரகரம். யாசித்தல் பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யாசித்தல் பிச்சை எடுத்தல் இது வந்து பார்த்தோன்னா இரத்தல் யாசித்தல்னு சொல்லலாம். ஸோ இந்த இரத்தல் என்னது சாதல், இறந்து போ சாதல், அதாவது செத்து போகிறது இறந்து போ சாதல் இப்படின்ற பொருளில் வருது. ஸோ அப்போ மாய்ந்து விடுதல் அந்த பொருளில் வரலாம், மாய்த்து கொள்ளுதல் அதெல்லாம் வரலாம் ஓகே. இரத்தல் ஓகேங்களா இதில் வருது. இந்த இரத்தல் பாருங்கள் அதாவது இடையின ரகரம். ஸோ யாசித்தல் என்ற பொருளில் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறங்குன்றது வந்து பார்த்தோன்னா மனம் இறங்குதல். ஸோ ஓகேங்களா, இறங்கு என்பது மனம் இறங்குதல் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அதாவது வல்லின ரகரம், இதுக்கு வந்து இறங்கு என்பது கீழே இறங்கி வா. ஸோ
கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சொல்லியிருக்காங்க. இறங்கு இறங்கு ஓகேங்களா, இடையினர் அகரம் இறங்குக்கு மனம் இறங்குதல் அப்படின்றோம். ஸோ வல்லினர் அகரம் இறங்குக்கு கீழே இறங்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரகர ரகர வேறுபாடு இங்கேருந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா. அறம், அறம் என்பது என்னதுப்பா, இங்க பாருங்க இந்த அறம் ஓகேங்களா, இந்த அறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயுதம். அறம் என்பது ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா வல்லினர் அகரம் பாருங்க, அறம், அறம் என்பது தர்மம் செய்தல். ஓகேங்களா, இந்த அறத்துக்கு தர்மம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அரமனை ஓகேங்களா, அரமனை என்பது அரசன், அது அரண்மனை சொல்றோம் இல்லையா, அந்த அரமனை என்பது வந்து பாருங்க 2 சொல்லி ஓகேங்களா, சாரி இந்த ரகரம் ஓகேங்களா, ரகரம் பாருங்க அரமனை அரசனுடைய வீடு சொல்லுது. இந்த அறம் ஓகேங்களா, அரமனை என்பது என்ன சொல்லுதுன்னா தர்மசாலை, அறம் செய்யக்கூடிய இடம். அறம் என்றால் தர்மம். ஸோ அப்போ அரமனை என்பது தர்மசாலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஹரி ஓகேங்களா, ஹரி இடைநரக ஹரிக்கு வந்து பார்த்தோன்னா விஷ்ணு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னது ஹரி. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹரி பாருங்க, ஹரி என்பது தெரிந்து கொள், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த பொருளில் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அறிவை ஓகேங்களா, அதை இடைநரகத்தில் வரக்கூடிய அறிவைக்கு என்ன பாருங்க பெண் என்று பொருள். ஸோ அறிவை என்றால் பெண். ஓகேங்களா, பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிடம் பெண் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அறிவை என்றால் என்னது பெண்ணை குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த அறிவை என்பது அறிவாய். ஓகேங்களா, அறிவை என்பது அறிவாயின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம புக்கு பார்க்க முடியாது, பிடிஎஃப்பையே பார்த்து படிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அரு, அரு என்பது வந்து பார்த்தோன்னா அருமையான. ஓகேங்களா, அரு என்பதன் பொருள் அருமையான. ஸோ இந்த அரு பாருங்கள், அரு என்றால் வந்து பார்த்தோன்னா என்னது ஓகேங்களா, துண்டி, எங்கே ஆல்ரெடி பார்த்தோம் துண்டு போடுதல். ஓகேங்களா, துண்டு வெட்டுதல், அந்த அரு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, துண்டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அருகு, அருகுனா அது அருகுனா சமீபம். ஓகேங்களா, சமீபம். ஓகேங்களா, அருகு, இந்த அருகு பாருங்கள் சமீபம். ஸோ அருகு அருகம்புல். ஓகேங்களா, இந்த அருகம் பாருங்கள் அருகம்புல். ஓகேங்களா. ஸோ பாருங்க, அப்போ இடிநரகரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, அதே வள்ளிநரகரத்துக்குலாம் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அருகு, அருகுன்னா சமீபம், இந்த அருகு அருகம்புல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அருந்து, அருந்துன்றது சாப்பிடு, அதை உணவு உட்கொள்றோம் இல்லையா அந்த முறை. ஓகே, அருந்து கொள்ளுதல். அருந்துனா சாப்பிடு. ஸோ இந்த அருந்துனா அறுபட்டு போதல். ஓகேங்களா, அருந்துனா அறுபட்டு போதல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அருவி, அருவி என்றால் மலை அருவி. ஓகேங்களா, மலை அருவி, மலையிலேருந்து வில்கின்ற அந்த அருவி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அருவிக்கு மலை அருவி. அருவி, அருவினா அரைச்சை. ஓகேங்களா, அருவி என்றால் அரைச்சை. ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃப்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் வருதுப்பா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அருவி, அருவி என்பது மலை அருவி. இந்த அருவி வந்து பார்த்தோன்னா அரைச்சை அப்படின்னு போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் அரை, அரை என்றால் பாதி. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், அரை என்பது இந்த அறையும் குறிக்கலாம். ஸோ நம்ம அரைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, ஒன்று அரைன்றது பாதியாக கொடுக்கறது. ஓகேங்களா, அந்த அறை. அதேமாதிரி அறை என்பது வந்து பார்த்தோன்னா ரூமோடைய, சாரி இப்போ மாற்றி சொல்லிட்டேன், அறை வந்து பாதி. இந்த அறை தான் வீட்டின் அறை. ஓகேங்களா, மாற்றிக்கோங்க, வீட்டின் அறை, சாரி. ஸோ கன்னத்தில் அறைதல். ஓகேங்களா, கன்னத்தில் அறைதல், அறைனா பாதி. இந்த அறை வந்து பார்த்தோன்னா வீட்டின் அறை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அலரி, அலரி என்பது ஒரு வகை பூ. ஸோ அலரி பூன்னு சொல்கிறீங்களா, அலரி பூ. ஓகேங்களா, அலரி பூ ஒரு வகை பூ. அதுமாதிரி அலரி, அலரி என்றால் கதறி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அதாவது இடைநரகரம், இந்த லகரத்தில் வந்து பார்த்தோன்னா அலரி என்பது இந்த ரோடு ஒருத்தங்களாம் நடப்பாங்க, அதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது அலரி, அலரி என்ற ஒரு வகையான பூ. ஓகேங்களா, நம்ம ஹைவேஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த செடி. ஓகேங்களா, அலரி செடின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த அலரி என்பது கதறுத்து. ஓகேங்களா, அலரி கொண்டு ஓடினான். ஸோ அலறினான் அப்படின்னு சொல்றேன், அது கதறுதல், கதறி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வரிசை கொடுத்துருக்காங்க. ஆரை, ஆரைனா நிறைய. ஓகேங்களா, இந்த ஆரை பாருங்க தனிய, தனியன்னா என்னது குளிர்தல். ஓகேங்களா, அதை குளிர்விக்கிறது. ஸோ ஆற வைக்கிறது, தனிதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ பாருங்க ஆரை, ஆரைனா நிறைய என்ற பொருள். இந்த ஆரை பாருங்க, அதாவது வல்லினர் அகரத்துக்குள்ள ஆரை வந்து பார்த்தோன்னா தனிய. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க ஆரல், ஆரல்ன்றது ஒரு வகையான மீன். ஓகேங்களா, ஆரல் மீன். ஓகே, ஆரல் மீன் சொல்லுவாங்க. இது ஆரல் என்பது ஒரு வகையான மீன். இந்த ஆரல் பாருங்க வல்லினர் அகரத்தில் வரக்கூடிய ஆரலுக்கு அதான் ஆறுதல், தனிதல். இப்போதான் சொன்னேன். ஸோ ஆரல், தனிதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வரிசையில் இர, இரனா என்னது ஆல்ரெடி பார்த்தோம், இர யாசித்தல். ஓகேங்களா, யாசித்தல், இரத்தல், யாசித்தல். ஓகே, இந்த இர வந்து பார்த்தோன்னா கடை, சாகு, அதாவது பார்த்தோன்னா இறந்து போகிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது ஸோ இரன்றால் கடன்ற பொருள் வருது, அதே சாகு ஓகேங்களா அந்த பொருள் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இறகு, இறகு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், அதாவது ரகு அரசன். ஓகேங்களா, இறகுன்றது வந்து பார்த்தோன்னா அதாவது நம்ம என்ன சொல்லலாம் ரகுன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆவோ ஈயோ ஊவோ சேர்த்து எழுதுறான்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது ரகரம். ஓகேங்களா, இடையின ரகரம் வந்தாலும் அந்த ரகரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க, ஈ சொல்லியிருக்காங்க, இந்த உயிரெழுத்துக்களை ஏதாவது ஒன்று அதுக்கு பொருந்துற மாதிரி சேர்த்து எழுதலான்னு பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் ரகுன்றது ரகு அரசன். ஸோ அது வந்து பார்த்தோன்னா என்னது ஈ சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போ இறகு. ஓகேங்களா, என்னது ரகு அரசன். ஓகே, இறகு, இந்த இறகு பாருங்க
பறவையின் இறகு ஓகேங்களா. இறகு வந்து பார்த்தோன்னா ரகு அரசன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா என்னது இறகு என்றால் பறவையின் இறகு அப்படின்ற பொருளில் வருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறங்கு. இறங்கு வந்து பார்த்தோன்னா மனம் இறங்கு அப்படின்னு சொல்லி பொருள் ஓகேங்களா. இறங்கு என்றால் மனம் இறங்குதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறங்கு கீழே இறங்கி வா. ஸோ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது வல்லினரகாரத்தையும் அதே வந்து பார்த்தோன்னா மனம் இறங்குதல். ஸோ கொஞ்சம் இறக்கம் காட்டு மனம் இறங்குதல் அதுக்கு வந்து என்ன பார்த்தோன்னா இடைநரகரமும் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இரத்தல். இதே தான் மறுபடியும் வருது. இரத்தல்னா பிச்சை எடுத்தல் யாசித்தல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இரத்தல் சாதல் ஓகேங்களா. இரத்தல் கடத்தல். ஸோ இந்த பொருளில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கடை சாகு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சாதல் கடத்தல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறப்பு. இந்த இறப்பு பாருங்கள் யாசித்தல் ஓகே. இறப்புனா யாசி அடுத்தவங்க கிட்ட கேட்கறது இறப்பு எடுக்கிறது அதான் யாசித்தல். ஸோ இந்த இறப்பு வந்து பார்த்தோன்னா சாதல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இரவு ஓகேங்களா. இரவு என்பது ராத்திரி. அதேமாரி பார்த்தோன்னா இரவு இரத்தல் இந்த பொருள் வருது. இரவுனா சாதல். எத்தனை பொருள் பாருங்க. இறப்புனாலையும் சாதல் இரவுனாலே சாதல் இரவுனாலே சாதல் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வல்லினரகரத்தில் வரக்கூடியது. ஸோ இங்கே பாருங்க இரவு என்பது ராத்திரி. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா இரத்தல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இருன்றது வந்து பார்த்தோன்னா உட்கார் ஓகேங்களா. இருத்தல் நம்ம உட்கார்ந்து இருத்தல்னு சொல்லலாம். அந்த இருனா உட்கார்ன்ற பொருள். இந்த இரு பாருங்க ஓகேங்களா. ஒடி இரு ஒடி. அதேமாதிரி பார்த்தோன்னா வடிகட்டு இருத்தல். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை இருத்திட்டு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து வடிகட்டி எடுன்றது போல இருத்திட்டு எடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இருத்து ஓகேங்க. இருத்துனா என்னது வடிகட்டுதல் என்று பொருள் ஓகேங்களா. இருத்து வடிகட்டுதல். அதே மாதிரி ஒடி ஓகேங்களா. இருனா ஒடி என்று பொருள். ஸோ வடிகட்டு அது இந்த இரு பாருங்க ஓகேங்க. அது இடைநரகத்தில் வரக்கூடிய இருக்கு என்ன பொருள்னா அது உட்கார் ஓகேங்களா. உட்கார்தல் அப்படின்ற பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இருக்கு வந்து பார்த்தோன்னா வேதங்களுள் ஒன்று. ஸோ இருக்குன்னா வேதங்களுள் ஒன்று. இந்த இருக்கு வந்து அழுத்த கட்டு ஓகேங்களா. இறுக்கி கட்டு அப்படின்னு சொல்றாங்களா. இருக்குன்றது அழுந்த கட்டு அதான் அழுத்தி கட்டுறதா அதை சொல்லியிருக்காங்க அழுந்து கட்டு. ஸோ அதே இருக்குன்றது வந்து பார்த்தோன்னா வேதங்களுள் ஒன்று ஓகேங்களா. இருக்குன்றது இந்த வேதங்களுள் ஒன்று. அது இருக்குன்றது வந்து பார்த்தோன்னா அழுந்த கட்டு ஓகேங்களா. அழுத்தி கட்டுதல் இறுக்கி கட்டுதல் அப்படின்ற பொருளை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இருப்பு வந்து பார்த்தோன்னா நிலைமை. ஸோ இருப்பு கை இருப்பு இருக்கு நிலைமை அப்படின்ற பொருளை சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இருப்புன்றது வந்து பார்த்தோன்னா என்னப்பா இருப்பு வந்து பார்த்தோன்னா நிலைமை ஓகேங்களா. நிலைமை. ஸோ இருப்பு வந்து பார்த்தோன்னா குடியிறை ஓகேங்களா. இருப்புன்னா குடியிறை ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இருப்பு என்பது நிலைமை ஓகேங்களா. நிலைமை என்ற பொருள் வருது இருப்பு ஓகேங்களா. இந்த இருப்பு பாருங்கள் குடியிறை அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இரும்பு ஓகேங்களா. இரும்புன்றது நம்ம இரும்பு ஆணி இருக்கு இல்லைங்களா. அது இந்த இரும்பு பாருங்கள் சிறுமலை ஓகேங்களா. தென்னவன் சிறுமலைன்னு படிப்போம் இல்லைங்களா. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை இருக்கு இல்லைங்களா. அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த இரும்பு வந்து பார்த்தோன்னா என்ன ஸோ இரும்பு என்பது வந்து பார்த்தோன்னா நம்ம இரும்பு ஆணி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இரும்பு வல்லினரகர இரும்பு என்ன சொல்லலாம் சிறுமலை ஓகேங்களா. அதாவது மலையை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சிறுமலை என்பது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மலை ஓகேங்களா சிறுமலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறை ஓகேங்களா. இறைன்றது வந்து பார்த்தோன்னா ஆகாரம் அதான் இறை. ஸோ நம்ம இறை வேணும் அதான் பறவைகளுக்கு இறை வேணும்னு சொல்கிறீங்களா. அந்த இறை வந்து பார்த்தோன்னா ஆகாரம் என்றால் உணவுன்ற பொருள் வருது இல்லைங்களா. அப்போ இறை என்பது ஆகாரம். அதேமாதிரி பார்த்தோன்னா இறைச்சல் ஒலி சவுண்டு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இறை என்பது ரெண்டு பொருள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இறை என்பது வந்து பார்த்தோன்னா உணவு. இறைனா உணவு. அதை வந்து பார்த்தோன்னா ஆகாரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா இறைச்சல் ஓகேங்க ஒலி சவுண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இறை. இந்த இறை வந்து பார்த்தோன்னா என்னது இறை கட்டுதல். அதான் அரசனுக்கு வந்து பார்த்தோன்னா வரி கட்டுறது இறை ஓகேங்களா. வரி அந்த அரசன் இறை அதாவது இறைனா அரசன் அப்படிலாம் சொல்லுங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. இறை என்றால் வரி என்ற பொருள் வருது ஓகேங்களா. இறை என்றால் வரி என்ற பொருளும் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இறை என்றால் ஓகேங்களா அரசன் ஓகேங்களா. அது சொல்லுங்க. ஏன்னா அரசனை வந்து பார்த்தோன்னா இறைவன் வேந்தன் அதை பார்த்தோன்னா என்ன சொல்லலாம் தலைவன் இப்படின்ற பொருள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இறைனா அரசன். ஸோ அதேமாதிரி இறை கட்டுதல்னா வரி கட்டுதல் அந்த பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஈர் என்றால் இழு என்று பொருள் ஓகேங்களா. ஈர் என்றால் இழு என்று பொருள். அடுத்து ஈருனா முடிவு இறுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பாருங்க ஈர் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா இழு ஓகேங்களா. ஈர் என்பதன் பொருள் பாருங்க. ஈர் என்பதன் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க இழுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ரகரம் பாருங்க ஈர்னா இழு. இந்த ரகரம் பாருங்க. ஸோ ஈரு கடைசி முடிவு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ஈரு முடிஞ்சு போச்சு இறுதி பகுதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உரல் ஓகேங்களா. இந்த உரல் என்பது உரல் ஓகேங்களா. நம்ம உரல் இருக்குங்களா வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஆட்டு உரல் ஓகேங்களா. இந்த உரல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா உரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரல்ன்றது உரல். ஸோ இந்த உரல்ன்றது அடைதல் ஓகேங்களா. உரல்ன்றது அடைதல் என்ற பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உறவுன்னா வலிமை ஓகேங்களா. உறவு வந்து பார்த்தோன்னா நம்ம உடல் வலிமையை சொல்லக்கூடியது. இந்த உறவு வந்து பார்த்தோன்னா சொந்த பந்தத்தை சுற்றத்தை
சொல்லக்கூடிய உறவு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, உரல் உரல் வந்து பார்த்தோன்னா ஆட்டு உரல் உரல்னு சொல்லலாம். உரல் வந்து பார்த்தோன்னா அடைதல் என்ற பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உறவு உறவு என்பது வந்து பார்த்தோன்னா வலிமை, நம்மளோட உடல் வலிமையை சொல்கிறாங்க உரல் என்பது. இங்கே உறவு. ஸோ இந்த உறவு பார்த்தோங்கன்னா சொந்தம். ஸோ சொந்தம் சுற்றம் அது சொல்லலாம் உறவு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உரின்றது வந்து பார்த்தோன்னா மர உரி. ஸோ உரின்றது மர உரி அண்ட் பட்டை உரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, மரத்தால் செய்த உரி. ஓகேங்களா? மர உரி சொல்லலாம். அதேமாதிரி பட்டையை உரித்தல். ஓகேங்களா? உரின்றது பட்டை உரி அப்படின்னு சொல்லலாம். இந்த உரி பாருங்க, பண்டங்கள் வைக்கும் தூக்கு. ஓகேங்களா? பண்டங்கள் வைக்கக்கூடிய தூக்கு. ஓகேங்களா? உரி கட்டி விடுவாங்க இல்லைங்களா வீட்டில். ஸோ அந்த உரி வந்து பார்த்தோன்னா என்னது, பண்டங்கள்லாம் வைக்கக்கூடிய தூக்கு வந்து பார்த்தோன்னா என்னது உரி. ஓகேங்களா? பண்டங்கள் வைக்கக்கூடிய தூக்கு வந்து பார்த்தோன்னா உரின்னு சொல்லலாம். ஸோ அங்கே பாருங்க, இந்த உரி வந்து பார்த்தோன்னா பட்டை உரிக்கிறது. ஓகேங்களா? உரித்தல், பட்டை உரித்தல் அது வந்து பார்த்தோன்னா உரி. ஸோ பட்டை என்றும் மர உரின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த உரி பாருங்க, உரி பண்டங்கள் வைக்கக்கூடிய அந்த தூக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, உரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொன்னால் உரிய. ஓகேங்களா? உரிமையான. ஓகேங்களா? இந்த உரிய பாருங்க, உரிய அதாவது பார்த்தோன்னா இடைநிறகத்தில் வரக்கூடிய உரிய என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, உரிய என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா உரிமையான, அதாவது சொந்தமான அப்படின்னு சொல்கிறது. இந்த உரிய அதாவது உறிஞ்ச. ஓகேங்களா? உரிதல் உறிஞ்சுதல் அப்படின்ற பொருள் வருது. ஓகேங்க? வல்லினரகத்தில் வரக்கூடிய உரிய வந்து பார்த்தோன்னா உறிஞ்சிருது. ஓகே, உறிஞ்ச அப்படின்ற பொருள் வருது. ஸோ இந்த உரிய வந்து பார்த்தோன்னா உரிமையான. ஸோ நமக்கு உரிமையான பொருள் சொல்கிறாங்களே, சொந்தமான பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த உரிய வருது. ஓகேங்களா? இடைநிறகரம் உரிய பார்த்துக்கோங்க. அதே வல்லினரகரத்தில் வரக்கூடிய உரிய அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உரு என்பது வந்து பார்த்தோன்னா உருவம். ஓகேங்களா? உரு என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, உருவம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பொருந்து. ஓகேங்களா? இந்த உரு பாருங்க பொருந்து என்று பொருள் கொடுக்குது. ஓகேங்களா? உரு என்றால் பொருந்து என்றும். ஸோ இந்த உரு பாருங்க, உரு என்பது வந்து பார்த்தோன்னா உருவம். ஓகேங்களா? உருவத்தை குறிக்கக்கூடிய உரு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உரு. ஓகேங்களா? அதாவது சால தவ நவ உரிச்சொற்றொடரில் வரக்கூடிய உரு வந்து பொருந்து என்று பொருள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உருக்கு ஒரு பொருளை உருக்கிறது, அதை இலக செய்தல். ஓகே, இலகச்சை. ஓகேங்களா? உருக்குன்னா இலகச்சை. ஸோ இந்த உருக்கு வந்து பார்த்தோன்னா கோபி. ஓகேங்களா? கோபின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உருக்குன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை உருக்குதல், இலக செய்தல் அந்த பொருளையும் இந்த உருக்கு வந்து பார்த்தோன்னா கோபி அந்த பொருளை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உருமுன்றது என்னது, இடி சத்தம். ஸோ உருமுன்றது அதாவது உருமுறது, இடி சத்தம் மாதிரி உரும்புதல் அப்படின்னா அதாவது புலி உருமுது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், உருமுன்றது இடியும். இந்த உருமு வந்து பார்த்தோன்னா கர்ச்சி. ஓகேங்களா? உருமு என்பது கர்ச்சி, கர்ஜித்தல் அந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, அப்போ உருமுனா இடி. ஓகேங்களா? இந்த உருமு வந்து பார்த்தோன்னா கர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது உருவின்றது வந்து பார்த்தோன்னா நாய் உருவி தாவரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உருவின்றது வந்து பார்த்தோன்னா நாய் உருவி. ஓகேங்களா? நாய் உருவி தாவரம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை சொல்கிறாங்க உருவி. இந்த உருவி வந்து பார்த்தோன்னா அடைய செய். ஓகேங்களா? இந்த உருவி என்பது அடைய செய் என்று பொருள். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், உருவின்றது நாய் உருவி என்றும், இந்த உருவி வந்து பார்த்தோன்னா அடைய செய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உரைன்றது வந்து பார்த்தோன்னா சொல். ஓகேங்களா? நம்ம சொல்கிற பேசுகிறோம் இல்லையா, உரை, செப்பு, சொல், பேசு, கூறு, விளம்பு, மொழிதல். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு இல்லைங்களா உரைக்கு, உரைதல் அப்படிலாம். ஸோ அதை தான் சொல்லி உரைன்றது வந்து பார்த்தோன்னா சொல். அதேமாதிரி பார்த்தோன்னா உரைத்தல், ஒரு கல்லில் இப்படி உரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த உரை தேய் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், உரை என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், ஒரு சொல். ஓகேங்களா? நம்ம சொல்லுதல், உரைத்தல், உரைநடை பேச்சு அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ சொல். ஓகே, அதுமாதிரி தேய் உரைக்கிறது. ஓகேங்களா? இந்த உரை பாருங்கள், அதாவது பை. ஓகேங்களா? ஒரு பொருளுக்கு வந்து உரை போடுதல் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, பை போடுதல். இப்போ தலையணை உரையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஓகேங்களா, பை. இந்த உரை வந்து பார்த்தோன்னா பைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஊரன்றது வந்து பார்த்தோன்னா ஊர்தல், அதாவது நகர்ந்து போகுது, இப்படி நகர்ந்து போகுது, ஊரை நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊரை வந்து பார்த்தோன்னா நகர. ஸோ ஊரை பறவை. ஓகேங்களா? மெதுவாக பரவுது, ஊறுது. ஸோ பரவுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஊரைனா நகர அண்ட் பறவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஊரை, தண்ணி வந்து பார்த்தோன்னா ஊறுது, சுரக்க. ஓகேங்களா? ஊரை சுரக்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஊரை வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, அதான் ஊறுதல், ஊர்வனைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊர்வனைகளை பற்றி சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ஊரை, நகர, அப்புறம் பறவை இந்த பொருளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஊரை என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சுரத்தல் அந்த பொருளை சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வைங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, பார்த்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எரி எரி வந்து பார்த்தோன்னா என்னது தீ ஓகேங்களா. எரி அதை பார்த்தோன்னா நெருப்பு வந்து பார்த்தோன்னா எரிக்கிறோம் இல்லையா. ஸோ நெருப்பு இந்த தீ என்ற பொருளில் வருது. ஸோ எரி வீசு எடுத்து எரிஞ்சிடு வேணாம் வீசிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த பொருளுக்கு வந்து பார்த்தோன்னா எரி வரும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இந்த ரகரம் ஓகேங்களா. அதாவது பார்த்தோன்னா என்ன இடைநரகரமாக எஸ் இடைநரகரத்துக்கு வந்து பார்த்தோன்னா எரினா தீ என்றும். ஸோ அதே வள்ளிநரகரத்தில் வந்து பார்த்தோன்னா எரினா என்ன வருது வீசு எடுத்து எரிஞ்சிடு அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏரி ஏரின்றது ஒரு பெரிய குளம் ஓகேங்களா. ஏரி மேலே ஏறி வா என்ன கீழே இறங்குனா என்ன கீழே இறங்குன்னு பார்த்தோம். ஸோ ஏரி மேல் ஏரி ஓகேங்களா. இந்த ஏரி வந்து பார்த்தோன்னா பெரிய குளம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருன்றது வந்து பார்த்தோன்னா ஒன்றாகிய ஓகேங்களா. ஒருன்றது ஒன்றா சேர்றது ஓகேங்களா. ஒன்றாகிய. ஸோ இந்த ஒரு பாருங்கள் ஓகேங்களா. வள்ளி நரகத்தில் வரக்கூடிய ஒருக்கு தண்டி ஒரு தண்டி அளவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஒருன்னா ஒன்றாகிய ஒருனா தண்டி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருத்தல்னா என்னது ஆண் யானையை குறிக்கிறது ஓகேங்களா. ஒருத்தல்னா ஆண் யானை. ஸோ ஓகே அப்போ என்னது இடிநரகத்தில் வரக்கூடிய ஒருத்தலுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா ஆண் யானை. அதே வள்ளி நரகத்தில் வரக்கூடிய ஒருத்தலுக்கு என்ன பொருள் பாருங்கன்னா கோபித்தல் ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஒருத்தல்னா என்னது ஆண் யானை ஓகேங்களா. ஒருத்தல் என்பது ஆண் யானையும் இந்த ஒருத்தல் வந்து பார்த்தோன்னா கோபித்தல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரைன்றது வந்து பார்த்தோன்னா ஒளி ஓகேங்களா. கரை ஒளின்னு சொல்லுவாங்க. கரை ஒளி கரை வருடம் ஓகேங்களா. ஸோ கரை என்பது பொருள் பாருங்கள் ஒளி ஓகேங்களா. கரை ஒளி. ஸோ கரை வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கரை வருது இல்லைங்களா. கரை வந்து பார்த்தோன்னா பால் கறத்தல் ஓகேங்களா. கரை என்பது பால் கறத்தல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரை ஒளி தானே வரணும். ஸோ கரம்னா நம்ம கரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி கரை வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா பால் கறத்தல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கறினா அடுப்பு கறின்னு சொல்லலாம் யானையும் சொல்லலாம் ஓகேங்களா. கறி என்பது அடுப்பு கறி அண்ட் யானையை குறிக்கிறது ஓகேங்களா. கறி என்பது அடுப்பு கறி அண்ட் யானையை குறிக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த கறின்றது என்னது கடி ஓகேங்களா. காய்கறின்ற பொருள் வருது. கறி என்றால் கடி என்ற பொருளும் ஸோ காய்கறி என்பதனையும் வருது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் கறின்னா யானை அடுப்பு கறி இந்த கறி வந்து கடி அண்டு காய்கறி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கருத்து உன்னுடைய கருத்து என்ன உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ கருத்து உன்னுடைய கருத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எண்ணம் உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. கருத்துனா எண்ணம். ஸோ ஓகே உன்னுடைய ஒப்பீனியன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. கருத்துனா எண்ணம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கருத்து கோபித்து ஓகேங்களா. கருத்து என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கோபித்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கருப்புன்னா பஞ்சம் ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ கருப்புன்றது வந்து பார்த்தோன்னா கருப்பு நிறம் வேற. இந்த கருப்புக்கு பாருங்கள் பொருள் என்ன கொடுத்துனா பஞ்சம் ஓகேங்களா. கருப்புனா பஞ்சம். ஸோ கருப்புனா கருமை நிறம் ஓகேங்களா. கருப்புன்றது கருமை நிறத்தை குறிக்கக்கூடியது ஓகே. அப்போ பாருங்கள் என்ன வள்ளி நரகத்தில் வரக்கூடிய கருப்பு ஓகேங்களா. வள்ளி நரகத்தில் வரக்கூடிய கருப்புக்கு என்ன பொருள். ஸோ அதாவது கருமை நிறத்தை குறிக்கிறது ஓகேங்களா. கருமை நிறம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கருப்பு இடி நரகத்தில் வரக்கூடிய கருப்புக்கு என்ன பொருள் பார்த்தோங்கன்னா அதாவது பஞ்சம் ஓகேங்களா. பஞ்சம் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கருவல்னா கருப்பானது. ஸோ கருவல்னா கருகிடுச்சு கருப்பானதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை சொல்கிறாங்க ஓகேங்களா. கருவல் என்பதன் பொருள் பாருங்கள் கருவல் என்பது வந்து பார்த்தோன்னா கருப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கருவல்னா கோபித்தல் ஓகேங்களா. கருவல்னா கோபித்தல். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா என்ன சொல்லியிருக்காங்க கருவல்னா கருகுனது கருப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கருவல் கோபித்தல் ஓகேங்களா. கருவல்னா கோபித்தல். ஸோ கருத்துனாலையும் கோபித்து கொள்ளுதல். ஸோ ஓகேங்க அதாவது கோபித்து ஓகேங்களா. இங்கே கருவல்னா கோபித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா கருவினா ஆயுதம் ஓகேங்களா. கருவி பாருங்கள் ஒரு பொருள் கருவி ஆயுதம். இந்த கருவி வந்து பார்த்தோன்னா கோபித்து. ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன கருத்துனாலையும் கோபித்து கருவல்னா கோபித்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கருவின்னு வந்தால் கோபித்து என்று பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரைன்றது வந்து பார்த்தோன்னா ஆற்றங்கரை ஓகேங்க. ஓரமாக சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஆற்றோடைய கரை ஓரம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரை ஓரம். ஸோ கரைன்ற பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரைன்றது வந்து பார்த்தோன்னா குற்றம் மாசு ஓகேங்களா. தூசு கரை இருக்குங்களா அந்த கரை ஓகேங்களா. ஒரு கரை படிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாசு. ஸோ கரை என்றால் குற்றம் மாசு. இந்த கரை வந்து பார்த்தோன்னா ஓரம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கரையான் ஓகேங்களா. கரையான் என்பது கடற்கரையில் உள்ளவன். ஸோ கரையான் அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடியவன் தான் கரையான் ஓகேங்களா. இந்த கரையான் பாருங்க வள்ளி நரகத்தில் வரக்கூடிய கரையானுக்கு கரையாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த செல் அரிச்சிருச்சு கரையான் அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த கரையான் வந்து பார்த்தோன்னா செல்லு ஓகேங்களா. ஸோ அது இந்த கரையான் வந்து பார்த்தோன்னா கரையான் அதாவது கரையினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கரையில் உள்ளவன். ஸோ கடற்கரையில் உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம் கரையான் ஓகேங்களா. அடுத்து பாருங்க கவர் வந்து பார்த்தோன்னா கவர்ந்து கொள் அபகரித்து கொள் அப்படின்ற பொருள் வருது ஓகேங்களா. கவர்ன்றது அவங்ககிட்ட இருந்து கவர்ந்து கொள் அதான் அபகரித்து கொள்
அப்படின்னு சொல்றது. இந்த கவரு ஓகேங்களா, அந்த கவர் என்பது அதாவது பார்த்தோன்னா சூதாடு கருவி ஓகேங்களா. கவருன்றது ஒரு சூதாடக்கூடிய கருவிங்களா ஓகேங்களா. கவரு சூதாடு கருவி. ஸோ இந்த கவர் பாருங்க அபகரி ஓகேங்களா. கவரு அபகரித்தல் ஓகேங்களா. இந்த கவரு சூதாடு கருவி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க காரல். காரல் என்பது வந்து பார்த்தோன்னா ஒரு வகை மீன் ஓகேங்களா. காரல் என்பது ஒரு வகையான மீன் வகை காரல். ஸோ இந்த காரல் பாருங்கள் அதாவது காரி உமிழ்தல் ஓகேங்களா. காரல் என்பது காரி உமிழ்தல் ஓகேங்களா. காரல் ஒரு மாதிரியா பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ காரி உமிழ்தல் வந்து பார்த்தோன்னா காரல். இந்த காரல் என்பது வந்து பார்த்தோன்னா ஒரு வகை மீன் ஓகேங்களா. இந்த காரல் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, பிரித்தெழுதுகளை கேட்கலாம். கால் குட்டல்தல் காரல் ஓகேங்களா. கால் குட்டல்தல் காரல் வந்திருக்கு ஓகேங்களா. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஓகேங்களா, இந்த லகரம் இருக்கு இல்லையா, அந்த லகரமும் இந்த நகரமும் வந்தால் ஓகேங்களா, அதாவது காக்கு முன்னாடியும் சாக்கு முன்னாடியும் பாக்கு முன்னாடியும் ராக்கு முன்னாடியும் இந்த இல்லு இந்த இன்னு வந்தால் அந்த இன்னி இல்லு என்னவோ மாறும்னா இர்ராக மாறும்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கால் இந்த இல்லு போயிட்டு இந்த இடத்துல என்னது இர்ரா மாறுமா, இந்த இர்ரா மாறும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இரு குட்டல் தா இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த தா ஓகேங்க ஆவா மாறும் ஓகேங்களா. இரு குட்டலா என்னவா மாறும் ஓகேங்களா. அந்த தா எப்படி பிரிக்கலாம், இத்து குட்டல் ஆன்னு மாறலாம். ஸோ இந்த இத்து அடிஞ்சிட்டு போயிட்டு என்ன ஆகும், இரு குட்டல் ஆ சேரும் போது ராவா மாறும். அப்போ என்ன மாறுது கா, அதாவது கா குட்டல் அது அந்த இல்லு குட்டல் தா என்ன மாறிச்சு ராவா மாறிச்சு. அப்போ கா குட்டல் காரல் அப்படின்னு மாறி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் ஓகேங்களா. புணர்ச்சி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கார். கார் என்றால் மேகம், கார் மேகம் ஓகேங்களா. அடுத்து காரு. காருன்னா கொழு ஓகேங்களா. கார் பாருங்க கார்னா மேகம், காருன்னா கொழு அப்படின்னு பொருள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கிரி. கிரினா மலை ஓகேங்களா. கிரினா மலை. இங்கே பாருங்க இந்த கிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது பொய் வழி ஓகேங்களா. கிரி கிரினா பொய் ஓகேங்களா. கிரி கிரின்றது வந்து பார்த்தோன்னா பொய். அதே சமயம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பலின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாருங்க கிரி கிரின்னா வந்து பார்த்தோன்னா மலை, கிரின்றது என்னத்தில் கொடுத்துருக்காங்க பொய் வழி அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கீரி. கீரின்றது ஒரு வகை பிராணி. ஸோ ஒரு வகையான விலங்குன்னு வச்சுக்கலாம்ல. கீரி கீரி பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். கீரின்றது ஒரு வகை விலங்கு. ஸோ கீரி கிழித்து. ஸோ கீரி கிழித்து ஓகேங்களா. கீரி கிழிக்கிறது ஓகேங்களா, அது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குரங்கு. குரங்கு வந்து பார்த்தோன்னா வானரம். ஸோ அந்த குரங்கு பாருங்க குரங்குன்றது வானரம் அப்படின்ற பொருள் வந்திருக்கு. ஸோ குரங்கு தொடை ஓகேங்களா. குரங்கு என்றால் தொடை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குறஞ்சி. குறஞ்சின்றது ஒரு ராகம், குறஞ்சி ராகம். பாடல்களில் வரக்கூடிய ஒரு ராகம் வந்து குறஞ்சி ராகம் ஓகேங்களா. ஸோ குறிஞ்சி. குறிஞ்சின்றது செம்முள்ளி ஓகேங்களா. செம்முள்ளி அப்படின்ற பொருள் வந்திருக்குப்பா. ஸோ குறஞ்சி குறஞ்சி. குறிஞ்சி வேற குறஞ்சி வேறப்பா. ஸோ குறஞ்சி. குறஞ்சின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ரகம் சாரி ஒரு ராகம் ஓகேங்களா. பாடலுடைய ஒரு ராகம் வந்து குறஞ்சி ராகம் ஓகேங்களா. அதே பாருங்க இங்கே வல்லின ரகரத்தில் வரக்கூடிய குறஞ்சி. குறிஞ்சி கிடையாது குறஞ்சி. குறஞ்சின்றது செம்முள்ளி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குரத்தி. குரத்தி என்றால் தலைவி ஓகேங்களா. குரத்தி என்றால் தலைவி என்று பொருள். இந்த குரத்தி பாருங்க வல்லின ரகரத்தில் வரக்கூடிய குரத்திக்கு குறிஞ்சி நிலப்பெண் ஓகேங்களா. குரத்தி என்றால் குறிஞ்சி நிலப்பெண்ணை குறிக்கக்கூடியது ஓகேங்களா. குரத்தின்றது குறிஞ்சி நிலப்பெண். இந்த குரத்தின்னா தலைவி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குரம். குரம் என்பது குழம்பு ஓகேங்களா. குரம். குரம் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க குழம்பு ஓகேங்களா. இந்த குரம் பாருங்க குரம் வந்து பார்த்தோன்னா குறச்சாதி ஓகே. குரம் என்பது அதாவது குறவர் அப்படிங்கிற ஒரு ஜாதி, குறஜாதி. அதே குறி ஓகே. குரம் என்றால் குறி என்ற பொருளை கொடுத்துருக்காங்க ஓகே. குரம். குரம் என்பது குழம்பு. ஸோ இந்த இடத்துல பாருங்க குரம். குந்த குரம் ரகரம் ஓகேங்களா. வல்லின ரகரத்தில் வரக்கூடிய குரம் என்ன பொருள் பார்த்தோன்னா குறஜாதி அண்டு குறி அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குரல். குரல்னா தொனி. ஸோ குரல் என்பது நம்ம குரல் வளம் இருக்கு இல்லைங்களா. இந்த குரல் என்ன சொல்லணும்னா தொனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த குரல் வந்து பார்த்தோன்னா ஒரு வகை பா ஓகேங்களா. அதாவது குரல் வெண்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு வகையான பா ஓகே. குரல் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் வெண்பா. ஸோ ஒரு வகையான பாவை சொல்லக்கூடியது குரல் ஓகே. திருக்குறளுக்கு வரக்கூடிய குரல். இந்த குரல் நம்மளுடைய வாய்ஸ் குரல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா தோணி அதாவது ஓசை ஓகேங்களா. தோணினா என்னது ஓசை என்ற பொருள் ஓகேங்களா. தோணி என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா என்னது ஓசை. ஸோ அதுதான் குரல் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குறவர். குறவர் என்ன பெரியோர் ஓகேங்களா. சைவ சமய குறவர் நால்வர் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அந்த குறவருக்கு வரக்கூடிய குறவர் வந்து பெரியோர் ஓகேங்களா. குறவர்னா பெரியோர் என்ற பொருள் வருது. குறவர். இந்த குறவர் ஒரு வகை ஜாதினர் ஓகேங்களா. ஒரு வகையான இனம் ஜாதி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா குறவர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குறவை கூத்து ஓகே. குறவை என்பது இந்த குறவை வந்து அது கூத்து, குறவை கூத்துன்னு சொல்லக்கூடியது. குறவை என்பது ஒரு வகையான மீன். ஸோ குறவை மீன் சொல்லுவாங்க ஓகேங்களா. குறவை மீன் ஓகேங்களா. அப்போ பாருங்க இடைநிறத்தில் வரக்கூடிய குறவைக்கு வந்து கூத்து என்ற
என்ற பொருள், குறவை என்றால் குறவை கூத்து, அதிலே பொருளே வருது. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த குறவை பாருங்கள், குறவை என்பது வந்து பார்த்தோன்னா இந்த வல்லின ரகரத்தில் வரக்கூடிய குறவைக்கு வந்து பார்த்தோன்னா குறவை மீன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், குருன்னா ஆசான். ஓகேங்களா. குருன்றது வந்து பார்த்தோன்னா ஆசான். இந்த குரு வந்து பாருங்கள், குரு வந்து பார்த்தோன்னா குறுகிய. ஓகேங்களா. குரு கொடுத்துருக்காங்க. ஸோ குரு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள், குருன்றது ஆசான் எனவும், ஸோ குருன்றது வந்து பார்த்தோன்னா குறுகிய என்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் குறுகுன்னா நாரை. ஓகேங்களா. குறுகு என்பதன் பொருள் என்ன சொல்லலாம், நாரைன்னு சொல்லலாம். குறுகு, இந்த குறுகு வந்து பார்த்தோன்னா சமீபி. ஓகேங்களா. சமீபி. ஸோ அப்போ பாருங்கள், குறுகு. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லலாம், ஓகேங்களா, இடையினத்தில் வரக்கூடிய ஓகே, அதாவது குறுகு. ஓகேங்களா. குறுகு என்பது பொருள். ஸோ நாரை என்றுவோம். அதே வந்து பார்த்தோன்னா இந்த குறுகு பாருங்கள், குறுன்னு பார்த்தோம் இல்லையா, குறுமையானதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த குறுகு இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பொருள், சமீபி என்று பொருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, குறை என்றால் ஒளி சத்தம். ஸோ குறைன்னா ஒளி சத்தம். இந்த குறை வந்து பார்த்தோன்னா குறைவு என்ற பொருளில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கூரை என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா நிறைய. ஓகேங்களா. கூரை என்பதன் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கூரை சொல்லுதல். ஸோ கூரை பாருங்கள், கூரை என்பது நிறைய என்ற பொருள் வந்திருக்கு. கூரைன்றது வந்து பார்த்தோன்னா சொல்லுதல், நம்ம பேசுறது, கூறுதல் அந்த பொருளில் வந்திருக்கு. ஓகேங்களா. 2 விஷயம் நோட் பண்ணோம். கூரை என்பது நிறைய என்ற பொருளையும், ஸோ அதே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்னது, கூறுன்றது சொல்ல அப்படின்ற பொருள் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கூறிய என்றால் கூர்மையான. ஸோ கூரை அதாவது கூர்மையாக இருக்கிறது, கூரைன்னா இந்த கூர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன், கூறினேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. கூறியன்னா சொல்லிய, இந்த கூறியன்னா கூர்மையான. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், கூரை வந்து வீட்டின் கூரை வந்து கூரை புடவைன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கூரைனா வீட்டோடைய கூரைப்பா, கூரைனா கூரை புடவை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. ஸோ கோரல்னா விரும்புதல். ஓகேங்களா. கோரல், ஸோ அவங்ககிட்ட விரும்பி கேட்கறது, கோரல் ஒரு விருப்பத்தோட கோரல். ஸோ கொடு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, விரும்புதல் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்களா. கோரல்னா விரும்புதல். இந்த கோரல் பாருங்க கொல்லுதல். ஓகேங்களா. ஒரு உயிரினத்தை கொல்றது, கோரல்னா கொல்லுதல் என்ற பொருள் வந்திருக்கு. ஸோ அந்த கோரல் பாருங்க, அதாவது இடைநரகரத்தில் வரக்கூடிய கோரல். ஓகே, இந்த கோரலுக்கு வந்து பார்த்தோன்னா விரும்புதல். ஓகேங்களா. ஒரு பொருளை நம்ம கோர்றோம், விரும்புகிறோம். ஸோ இந்த கோரல் பாருங்க, கோரல் வந்து பார்த்தோன்னா கொல்லுதல். ஓகேங்களா. கோரல் என்பது கொல்லுதல். ஸோ இந்த கோரல் எப்படி பிரிக்கலாம், கொல்குட்டல்தல். கோரலை கொல்குட்டல்தல். ஓகேங்களா. அப்போ இந்த ரகரம் என்னவா மாறுது, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொல்லில் இருக்கக்கூடிய இந்த இல்லானது என்னவா மாறுன்னு பார்த்தோம், இறாக மாறுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த தா வந்து பார்த்தோன்னா என்னது, இத்து குட்டல் ஆ தாங்கலாம். ஸோ அப்போ இந்த இத்து வந்து பார்த்தோன்னா கெட்டு இந்த இடத்துல இரு குட்டல் ஆ என்பது என்னவா மாறுது, ராவா மாறுது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த போயிடுச்சுன்னா இதுவும் போயிடும். ஸோ இங்கே என்ன மாறுது, ராவா மாறுது. அப்போ கோரல், ஸோ இந்த அதை பார்த்தோன்னா என்னது, கோரல் அப்படின்னு மாறுது. ஸோ இந்த கோரல் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், கொல்குட்டல்தல் என்பது நீண்டு கோரலாக மாறி இருக்குது. கொல்குட்டல்தல் அதை பார்த்தோன்னா நீண்டு என்னவா மாறி இருக்குது, கோரல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, கொல்குட்டல்தல் என்னவா மாறிடுச்சு, கோரலாக மாறி இருக்கு. ஓகேங்களா. அதாவது தானே நீண்டு ஒழித்த கொல்லுதல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சாறு. ஓகேங்களா. சார்ந்திரு, சாறு ஒருத்தரை சார்ந்திரு, கிளி என்று பொருளாம்ப்பா. ஓகேங்களா. கிளி இருக்கு இல்லைங்களா. ஸோ சாறு என்பதன் பொருள் வந்து பார்த்தோம்னா சார்ந்திருத்தல். ஓகேங்களா. சாருன்னா சார்ந்திருத்தல். ஸோ அதேமாதிரி கிளி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சாருன்னா என்னது, ரசம். ஓகேங்களா. வீட்டில் வைக்கிறோம் இல்லையா, அந்த ரசம் சாறு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சாருன்னா குழம்புன்னு போட்டக்கூடாது. சாறு என்பது வந்து பார்த்தோன்னா ரசம். ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், சாருன்னா சார்ந்திரு, கிளி என்று பொருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிறை வந்து பார்த்தோன்னா தலையை சிறை. ஓகேங்களா. சிறை என்பது தலையை சிறை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிறைனா காவல். ஸோ சிறைச்சாலைனா காவல் வைக்கிறது, சிறை வைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த சிறை பாருங்கள், தலையை சிறை. ஓகே, தலையை வந்து பார்த்தோன்னா சிறையிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெருமை பொருந்திய. ஸோ இந்த சீரிய கோபித்த பாருங்க, அதாவது பெருமையான ஒரு விஷயம். ஓகே, பெருமை மிகுந்த, பெருமை பொருந்திய அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கோபித்த. என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா கோபித்த. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சுறா என்பதன் பொருள் வந்து பார்த்தோங்கன்னா கல். ஏன் சுறான்றது கல்லுனா, நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு இடத்துல வரும், சுறா பானம், சுறா. ஓகேங்களா. இந்த பானம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான பானம். ஓகேங்களா.
வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. சோமசுராபானம் அதை பற்றின நம்ம வேத காலத்தை படிக்கும்போது இந்த இடத்துல நோட் பண்ணுவோம் ஓகேங்களா. அதான் வட இந்தியல் வேத காலம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லெசனில் வரும் சோமசுராபானங்கள்லாம் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த சுறா என்பது வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான கல் ஓகேங்களா. மதுபானத்தில் வரக்கூடிய ஒரு கல்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சுறா வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான மீன்பா, ஒரு வகை மீன் ஓகேங்களா. சுறா என்பது ஒரு வகை மீன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சுருக்கு. சுருக்குன்னா சுருங்க செய்தல் ஓகேங்களா. நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா மேக்ஸ்லாம். சுருக்குன்னா சுருங்க செய்தல் ஓகேங்களா. ஸோ அது இந்த சுருக்கு வந்து பாருங்கள் வேகம் விரைவு ஓகேங்களா. சுருக்குன்னா வேகம் அண்டு விரைவு ஓகேங்களா. வேகம் அண்டு விரைவு. ஸோ பாருங்கள், சுருக்குன்னா சுருங்க செய். இந்த சுருக்கு பாருங்கள், அதாவது வள்ளி நிராகரத்தில் வரக்கூடிய சுருக்குக்கு வேகம் அண்டு விரைவு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஸோ சுரைன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு வகை கொடி ஓகேங்களா. சுரைச்செடி, சுரக்காய் செடி இருக்கு இல்லைங்களா, அந்த சுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரைன்றது ஒரு வகை கொடி. ஸோ இந்த சுரையை வந்து பாருங்கள் கொத்தான் செடி ஓகேங்களா. சுரைன்னா கொத்தான் செடி ஓகேங்களா. சுரைன்றது ஒரு வகையான கொடி ஓகேங்களா. ஸோ அதே பார்த்தோன்னா இந்த சுரையை பாருங்கள், சுரை என்பது வந்து பார்த்தோன்னா கொத்தான் செடி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ சுவர்ன்றது வந்து பார்த்தோன்னா மதில். சுவர் வற்று ஓகேங்களா. சுவருன்னா வற்று. ஸோ பாருங்கள், சுவர்ன்றது மதில், நம்ம வீட்டு மதிலில் இருக்குங்களா அது சுவர். ஸோ செவருன்னு சொல்லக்கூடியது சுவர் வந்து பார்த்தோன்னா வற்றி போதல், சுவருதல், வற்றுதல் அந்த பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சூரல் என்பது என்னப்பா, சூரல்னா பிரம்பு ஓகேங்களா. சூரல்னா பிரம்பு. சூரல் அதை பார்த்தோன்னா குடைதல் ஓகேங்களா. சூரல் ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா ஒரு குகையை வந்து பார்த்தோன்னா சூரல் குடைந்து எடுத்தல் ஓகேங்களா. சூரல்னா குடைதல், சூரல்னா பிரம்பு. பாருங்க, வல்லினரகம் அதை பற்றி என்ன சொல்லலாம். ஸோ இடைநிரகரத்தில் வரக்கூடிய சூரலுக்கு வந்து பிரம்பு என்றும், வல்லினரகரத்தில் வரக்கூடிய சூரல் வந்து பார்த்தோன்னா என்னது குடைதல் ஓகேங்களா. சூரல்னா குடைதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூரன் என்பது வீரன் அண்டு சூரியனை குறிக்குது ஓகேங்களா. சூரன் என்பது வீரனையும் சூரியனையும் குறிக்கக்கூடியது. இந்த சூரன் என்பது மூஞ்சூறு ஓகேங்களா. சூரன் என்பது மூஞ்சூறுன்றத குறிக்குதுப்பா ஓகேங்களா. ஸோ பாருங்க, சூரன் என்ன வீரன், சூரன் அதேமாதிரி பார்த்தோன்னா சூரன் மூஞ்சூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, செரித்தல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஜீரணித்தல் ஓகேங்களா. செரித்தல் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா ஜீரணித்தல் ஓகேங்களா. ஸோ அடுத்துங்க பாருங்கள், இந்த செரித்தல் என்ன கொடுத்துருக்காங்க, நெருக்குதல் ஓகேங்களா. செரித்தல்னா நெருக்குதல், ஒரு பொருள் நெருக்கி கட்டுறது, செரிக்கிறது ஓகேங்களா. செரித்தல்னா நெருக்குதல் என்ற பொருள். இங்கே பாருங்கள், இந்த செரித்தல் ஜீரணமாதல் ஓகே. ஜீரணித்தல் செரிமானம் ஆகுது இல்லையா, அந்த செரித்தலுக்கு ஜீரணித்தல் என்று பொருள். செரித்தல்னா நெருக்குதல் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், செருன்னா போர் ஓகேங்களா. செருனா நம்ம போர்க்களத்தில் போர் செய்யலாம், அந்த செருக்கு வந்து போர். இந்த செரு வந்து பார்த்தோன்னா வயல் ஓகேங்களா. செருனா போர், செரு வந்து பார்த்தோன்னா வயல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சேரல்னா கிட்டல் ஓகேங்களா. சேரல்னா கிட்டல். இந்த சேரல் பாருங்க செல்லுதல் ஓகேங்களா. செல் குட்டல்தல் செல்லுதல் ஓகேங்களா. இந்த என்ன மாறுச்சுன்னு பார்த்தோம், இராக மாறும்னு பார்த்தோம் ஓகேங்களா. அது முன்னே சொல்லி போட்டு கட்டேன். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் புணர்ச்சி விதியில் நமக்கு பிரித்தெழுதுக தேவைப்படும் ஓகேங்களா. செல் குட்டல்தல் செல்லுதல். ஸோ ஓகே, சேரல் என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா செல்லுதல். இது எப்படி பிரிக்கலாம், செல் குட்டல்தல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல என்ன சேரல்னா கிட்டல்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேரல் பாருங்க ஓகேங்களா, அதாவது இடையினத்தில் வரக்கூடிய ரகரத்திற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா சேரல்ல கிட்டல் ஓகேங்களா. கிட்டல் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சொறி வந்து பார்த்தோன்னா பொழி ஓகேங்களா. பொழிதல் ஓகேங்களா. சொறின்றது வந்து பார்த்தோன்னா பொழிதல் ஓகேங்களா. பொழிதல். இந்த சொறி வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான நோய் ஓகேங்களா. சொறி சிரங்கு அந்த மாதிரியான ஒரு வகையான நோய் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சொறி ஓகேங்களா. இந்த சொறி வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான நோய் சொல்லுது. ஸோ சொறி வந்து பார்த்தோன்னா பொழிதல் அப்படின்ற பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருப்பா, சோர் வந்து பார்த்தோன்னா தளர் ஓகேங்களா. சோறுன்றது தளர். இரு வந்திருக்கு பாருங்க. சோறுனா தளர், சோறுனா தான் சாதம் ஓகேங்களா. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு சோறு அதுதான் முழுமையான பொருள். சாதம் சோறுன்னு சொல்லக்கூடாது, சோறு தான் சாதம். சோறு வந்து பார்த்தோன்னா தளர். சோறு வந்து பார்த்தோன்னா சோர்ந்திருத்தல், அதாவது தளர்ந்திருத்தல் அந்த பொருள் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தறி வந்து பார்த்தோன்னா அணிந்து கொள் ஓகேங்களா. தறி என்பதன் பொருள் என்ன வந்திருக்கு, அணிந்து கொள்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தறி வந்து என்ன இருக்குது, வெட்டு ஓகேங்களா. தறின்னா அணிந்து கொள், தரித்து கொள்ளுதல். நம்ம ஒரு நகையை வந்து தரிச்சுக்கிறது, அணிஞ்சுக்கிறது, ஆடைகளை தரித்து கொள்ளுதல், அதான் உடுத்தி கொள்ளுதல், அணிந்து கொள் அந்த பொருளையும். ஸோ இது வந்து தறி வந்து பார்த்தோன்னா வெட்டு, தரித்தல் ஓகே. வெட்டுதல் தரித்தல் ஓகேங்களா. தரிக்கிறது, கட்டி தரிக்கிறது, தரித்தல்னா வெட்டுதல் அந்த பொருளில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தருனா விருட்சம் ஓகேங்களா. தருனா
விருட்சம். இந்த தரு வந்து பார்த்தோன்னா இருக வீடு. ஓகேங்களா? ஸோ தருன்றது வந்து பார்த்தோன்னா வெளிச்சுத்தியம். இந்த தரு வந்து பார்த்தோன்னா இருக வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தரு பாருங்க விருட்சம். ஸோ இந்த தரு இருக வீடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தவர் வந்து பார்த்தோன்னா தவசிகள். ஓகேங்களா? தவறுன்றது தவசிகள் எனவும் தவறு. ஓகேங்களா? குற்றம். 2 இடத்துல நோட் பண்ணுங்க. தவர் என்பது என்ன கொடுத்துருக்காங்க? தவசிகள். ஓகேங்களா? தவசிகள். தவறுனா குற்றம். ஓகேங்களா? தவறு என்பது தவசிகள், தவறு என்பது குற்றம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க திறம் என்பது வந்து பார்த்தோன்னா நிலை. ஓகேங்களா? திறம் என்பது நிலை கொடுக்குது. இந்த திறம் வந்து பார்த்தோன்னா வல்லமை. ஓகேங்களா? திறம் என்பது நம்ம திறம் நிலை சொல்லுது. ஸோ இந்த திறம் வந்து பார்த்தோன்னா வல்லமை திறமையை சொல்லுது, வல்லமையை சொல்லுது. ஸோ திரை என்றால் அலை. ஓகேங்களா? கடலில் வரக்கூடிய திரை என்றால் அலை. ஸோ இந்த திரை வந்து கப்பம் கட்டுதல். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. திரை என்றால் வந்து பார்த்தோன்னா அலை என்ற பொருளையும், இந்த திரை வந்து பார்த்தோன்னா கப்பம் என்ற பொருளில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா துறவுன்னா கிணறு. ஓகேங்களா? துறவுன்னா கிணறு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. துறவு என்றால் கிணறு என்ற பொருள். இந்த துறவு வந்து பார்த்தோன்னா துரத்தல். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுங்கப்பா. துறவு வந்து பார்த்தோன்னா கிணறு, துறவுன்றது வந்து பார்த்தோன்னா துரத்தல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துரத்தல்னா செலுத்துதல். ஓகேங்களா? துரத்தல் என்பதன் பொருள் செலுத்துதல். ஓகேங்களா? இந்த துரத்தல் வந்து நீக்குதல். ஓகே, துறவு மேற்கொள்ளுதல், நீக்குதல் அந்த பொருள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. துறவுன்னா கிணறு, இந்த துறவு வந்து துரத்தல். ஸோ அதே மாதிரி துரத்தல்னா செலுத்துதல். ஓகேங்களா? துரத்தல்னா செலுத்துதல். ஸோ அதே மாதிரி தான் துரத்தல்னா நீக்குதல். ஓகேங்களா? ஸோ துரத்தல் அதான் செலுத்துதல். ஒருத்தர் ஒரு பின்னாடி ஓடுறோம் இல்லையா, துரத்தின்னு போகிறது. ஓகே, துரத்தல்னா செலுத்துதல். ஸோ இந்த துரத்தல் வந்து நீக்குதல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துரு இரும்பில் பிடிக்கும் துரு. ஓகேங்களா? துரு சொல்கிறீங்களா, துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது இரும்பில் பிடிக்கக்கூடிய துருக்கு, அதாவது இடைநேராகிற துருவம். இந்த துரு வந்து பார்த்தோன்னா நெருங்கு. ஓகேங்களா? துருன்றது நெருங்கு என்ற பொருளில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துருவல்னா தேடுதல். ஸோ துருவல் என்பதன் பொருள் தேடுதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க துருவல் நெருங்கல். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. துருனா இரும்பில் பிடிக்கக்கூடிய துரு. ஓகேங்களா? துருவல்னா தேடுதல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த துருவல்ன்றது நெருங்கல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க துறைன்றது வந்து என்னது, துறைன்றது வந்து பார்த்தோன்னா தலைவன், துறை அப்படின்னு சொல்கிறாங்களா, துறை. ஓகேங்களா? துறைன்றது தலைவன், துறைன்றது நீர்த்துறை. ஓகேங்களா? நீர்நிலையில் துறை. ஓகேங்களா? நீரை திறந்து விடுவதற்கான வழின்னு சொல்லுவாங்களே, நீர்த்துறை அண்ட் வழி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிங்க. துறைன்றது தலைவன். ஸோ இந்த துறை வந்து பார்த்தோன்னா என்னது, நீர்த்துறை, வழி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தூர்ன்றது வண்டல். ஸோ நிரப்பு, தூர் அள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வண்டல். ஓகேங்களா? தூர்னா வண்டல், நிரப்பு. தூருன்னா பழிச்சொல். ஸோ அடுத்தவங்க மேலே பழிச்சொல்றது தூரு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? பாருங்க தூர்ன்றது வண்டல். ஓகேங்களா? தூர்ன்றது வண்டல் அண்ட் நிரப்புன்ற பொருள், 2 பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ தூருன்னா பழிச்சொல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தெரித்தல்னா தெரிவித்தல். ஓகேங்களா? இந்த இதை நோட் பண்ணுங்க. தெரித்தல்னா அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறது, தெரித்தல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த தெரித்தல்னா துள்ளுதல், தெரிச்சு விழுது. ஓகேங்களா? தெரிச்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களா, இப்போ சமையல் செய்யும்போது என்ன தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ துள்ளுதல் அந்த பொருள். ஓகேங்களா? தெரினா துள்ளுதல் என்ற பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த தெரித்தல்னா தெரிவித்தல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தேரனா ஆராய்தல். ஓகேங்களா? ஆராய. ஓகேங்களா? தேர் என்றால் ரதம். ஓகேங்களா? தேரனா ஆராய, தேர் என்றால் ரதம். சாரி, இந்த இடத்த நோட் பண்ணுங்க. தேர ஆராய, இந்த தேரை வந்து தெளிய. ஓகேங்களா? தேரனா ஆராய்தல். ஓகேங்களா? தேர தெளிய. ஸோ தேறிட்டான், தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிய, இந்த தேரனா ஆராய்தல். ஓகேங்களா? ஸோ தேர்னா ரதம், தேரு தெளிவடை. ஓகேங்களா? தேருனா தெளிவாடை. ஸோ தேர்னா ரதம், தேர்னா தெளிவாடை என்று பொருள். ஓகேங்களா? ஓகேப்பா, தேருனா என்ன பார்த்தோம், தெளிவடை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நான் வரிசையில் பாருங்க நரான்றது என்னது, பழம் கன்றுதல். ஓகேங்களா? நரான்றது பழம் கன்றுதல். ஓகே, நரான்றது கல் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நரா, அதாவது இடைநகரத்தில் இருக்கக்கூடிய நரான்னா என்னன்னா பழம் கன்றுதல். ஓகேங்களா? என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நரான்றது கல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா நறுக்குன்னா நசுக்குதல். ஸோ ஒரு பொருளை நம்ம நறுக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நசுக்குதல். ஓகேங்களா? நறுக்குன்னா துண்டி. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ
நறுக்குன்னா துண்டி போட்டுக்கூடாது, நறுக்குதல் துண்டு பண்ணுது அப்படின்னு போட்டுக்கூடாது. இங்கே பாருங்க நறுக்குன்னா நசுக்குன்ற பொருளில் வந்திருக்கு. ஓகே, நறுக்கு நசுக்கு. இந்த பாருங்க இந்த ராகரம் ஓகே, இந்த வள்ளி நரகரத்தில் வரக்கூடிய நறுக்குக்கு என்ன பொருள்னா துண்டி நறுக்கு துண்டு பண்ணுதல். ஓகேங்களா. ஸோ நரைனா வெண்மயிர். ஓகேங்களா, நரைன்றது வெண்மையான மயிர். ஸோ இந்த நரை வந்து பாருங்க வாசனை. ஓகேங்களா, நரை என்பதன் பொருள் வாசனை. ஓகேங்களா, நரைனா வெண்மயிர், நரை என்றால் வாசனை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நிறுத்தம்னா என்னது நடனம். ஸோ நிறுத்தமாடுதல் நடனம். ஓகேங்களா, இந்த நிறுத்தம்னா நிறுத்துதல். ஓகேங்களா, இந்த நிறுத்தம் வந்து பார்த்தோன்னா பேருந்து நிறுத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிறுத்தம் வந்து பார்த்தோன்னா நடனம். ஓகேங்களா, நடனம் ஆடுறது நிறுத்தம். ஸோ அந்த நிறுத்தம் பேருந்து நிறுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைனா வரிசையாக. ஓகேங்க, நிறை வரிசை அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த நிறை வந்து பார்த்தோன்னா நிறைவு முழுமையாக. ஸோ நிறைனா நிறைவு அடைஞ்சிருச்சு, முழுமையாக அடைஞ்சிருச்சு அப்படின்ற பொருளையும். ஸோ இந்த நிறை வந்து வரிசை அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நீர். ஓகேங்களா, நீர்ன்றது என்னது ஜலம். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீர்னு சொல்லலாம். நீர் விபூதி. ஓகேங்களா, இது கேட்டிருந்தாங்க இல்லையா, நீருன்றது விபூதி. ஓகேங்களா. ஸோ நீர் என்றால் ஜலம், நீருன்னா விபூதி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெறி. ஓகேங்களா, நெறினா என்னதுன்னா நொறுங்கு. ஓகேங்களா, தகர். நெறினா நெருக்குதல், அதாவது நொறுக்குதல் அப்படின்ற பொருள் வருது. நெரிசலாக இருக்குது நெறி, நொறுங்கு அப்படின்ற பொருளையும் தகர் என்ற பொருளையும் வருது. அது இந்த நெறி வந்து பார்த்தோன்னா வழி. ஓகேங்களா, நீதி. ஓகேங்களா, இந்த நெறின்னா என்னது வழி என்ற பொருளையும் நீதி என்ற பொருளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெறினா நொறுக்கு அண்டு தகர். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெறினா என்ன சொல்லியிருக்காங்க, நொறுக்கு அண்டு தகர் என்ற பொருளில் வருது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இந்த நெறி வந்து வழி அண்டு நீதி. ஓகேங்களா, 2 பொருளில் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொன்னா பரந்த. ஓகேங்களா, பரந்த என்பதன் பொருள் பரவிய. ஓகேங்களா, பரவிய. இந்த பரந்தனா பரந்த பச்சி. பச்சி என்றால் என்ன பறவை. ஓகேங்களா, பரந்த பறவை. பச்சி என்பதன் பொருள் தெரிஞ்சுக்கோங்க. பச்சினா பறவை. ஸோ அப்போ பரந்த பறக்குதல், பறவை பறந்துச்சு அப்படின்னு சொன்னால் பரந்த பச்சி. ஓகேங்களா, இந்த பரந்தனா பரவுதல், பரவிய. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இடைநரகத்தில் வரக்கூடிய பறவைக்கு கடல் என்று பொருள். ஸோ அந்த பறவை பாருங்க பச்சி பறவை. ஓகேங்களா, பறவைனா பச்சி. ஓகேங்களா, பரினா தாங்கு. ஓகேங்களா, பரினா குதிரை. ஸோ பரினா தாங்கு என்ற பொருளும் பரி என்ற குதிரை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த பரினா பிடுங்கு. ஸோ அவங்ககிட்ட இந்த பரிடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ பரினா பிடுங்கு. அப்புறம் பரினா பொண்ணு. ஓகேங்களா, 3 பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பரினா தாங்கு அண்டு குதிரை வரணும். ஸோ இந்த பரினா பிடுங்கு பொண்ணு. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் கேட்பாங்க. ஸோ பரினா பிடுங்கு பறிச்சுட்டு நமக்கு தெரியும், ஆனால் பொண்ணுன்றது தெரியாது இல்லைங்களா. அப்போ பரினா பொண்ணு. ஓகேங்களா, அதே சமயம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பறை. ஓகேங்களா, பறைன்றது என்னது பார்வதி. ஓகேங்களா, பறை தம்பட்டம். ஸோ பறை அடித்தல், பறை ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பறைதல். ஓகே, இசைத்தல். அதாவது பறைனா தம்பட்டம். ஓகே, பறைதல்னா தம்பட்டம் என்ற பொருளும். ஸோ பறை என்றால் பார்வதி. ஓகேங்களா, பறை என்றால் பார்வதி என்ற பொருளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பாறை என்பது கடப்பாறை, பாறைன்றது கற்பாறை. ஸோ பாறை என்பது கடப்பாறையும் பாறை என்பது கற்பாறையும் சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா, பாறைனா கடப்பாறை, பாறைனா கற்பாறை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிரதேசம். ஓகேங்களா, பிரதேசன்றது ஒரு இடத்தை. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பிரதேசம் யூனியன் பிரதேசம். ஸோ யூனியன் பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. பிரதேசம்ன்றது இடம். ஓகேங்களா, பிரதேசம்ன்றது இடம் சொல்லலாம். ஸோ அதே பிரதேசம்ன்றது பிற நாடுன்ற பொருளில் வருதுப்பா. அந்நிய நாடு, பிறருடைய தேசம், பிரதேசம். ஸோ 2த்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதேசன்றது யூனியன் பிரதேசம், நம்ம இடம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் பிரதேசம். ஸோ இந்த பிரதேசம் பிறருடைய தேசம், பிரதேசன்றது அந்நிய நாடு. ஓகேங்களா. ஸோ பிறைன்றது வந்து பார்த்தோன்னா மோர் பிறை. ஓகேங்களா, மோர் பிறை. அதான் மோருக்கு வந்து பார்த்தோன்னா பிறை குத்துதல்னு சொல்லுவாங்களா, அந்த மோர் பிறை. ஓகேங்களா, இந்த பிறை வந்து பார்த்தோன்னா இளஞ்சந்திரன். ஸோ நிலவு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நிலவு வந்து பார்த்தோன்னா என்னது இளஞ்சந்திரன் பிறை. இந்த பிறை வரணும். ஸோ இங்கே பாருங்கள் பிறை வந்து பார்த்தோன்னா மோர் பிறை. ஓகேங்களா, மோர் பிறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா புறணின்றது வந்து பார்த்தோன்னா ஊன். ஓகேங்களா, புறணின்றது ஊன், 2 சுழி ஊன் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த புறணின்றது புறங்கூறல். ஓகேங்களா, புறணினா புறங்கூறல். ஸோ பாருங்க புறணி. ஓகேங்களா, அதான் இடைநரகத்தில் வரக்கூடிய புறணிக்கு என்ன பொருள்னா ஓகேங்களா, அதாவது ஊன். ஓகேங்களா, புறணினா என்னது ஊன் என்று பொருள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, புறணி வந்து பார்த்தோன்னா இந்த ரகம் புறணி வந்தால் இதுக்கு வந்து என்ன பொருள், ஸோ இதுக்கு வந்து புறங்கூறல். ஓகேங்களா, புறங்கூறுதல் என்று பொருள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புறம்ன்றது வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம், விழுப்புரம் இவ்வளோ பார்ப்போம். இந்த புறம்ன்றது பட்டணம், ஒரு நகரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, புறம் என்றால் பட்டணம், இந்த புறம் என்றால் பக்கம். ஸோ புறத்து ஆகம் புறம் சிரம் நீட்டாதீர் அவ்வளோ சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த புறம்ன்றது அக்கம் பக்கம் நீட்டக்கூடாது, கை கால பேருந்துகள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ அது இந்த புறம் வந்து பார்த்தோன்னா பக்கம். ஸோ அதே வந்து பார்த்தோன்னா இந்த புறம் வந்து பார்த்தோன்னா பட்டணம். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க புறவு. புறவுன்னா என்னது? காத்தல். ஓகேங்களா? புறவு என்பதன் பொருள் புறவு காத்தல். ஓகேங்களா? திணைப்புலம் அவ்வளோ படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ புறவுன்னா காத்தல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த புறவுன்னா புறா. ஓகேங்களா? புறவுன்னா புறா. ஸோ நெக்ஸ்ட் வர பெரு. பெருன்னா பெரிய. ஓகேங்களா? பெரு என்பதன் பொருள் பெரிய. ஸோ நெக்ஸ்ட் வர பெரு அடை. ஸோ பெறுதல். ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா பெரு, ஒரு பொருளை பெரு, அதான் அடைதல். அந்த பொருளை நான் அடைஞ்சிட்டேன் பெற்றுட்டேன் அப்படின்னா பெருனா அடைதல், அடை என்ற பொருளை. ஸோ இந்த பெரு என்பது பெரிய. ஓகேங்களா? இந்த பெரு என்பது பெரிய அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பேர். பேருன்றது என்னது? பெயர். ஓகேங்களா? நம்ம பேருன்னு சொல்லுவீங்களா, அந்த பேர் எழுதுறது. பேர்னா என்னது? நம்மளுடைய பெயர். ஓகேங்களா? பேர்னா பெயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பேரு. ஓகேங்களா? பேருனா புண்ணியம். ஸோ பேரு கிட்டுதல். ஓகே, பேரு கிட்டுதல், புண்ணியம் கிட்டுதல், புண்ணியமாதல் அப்படின்னு சொல்றது இந்த பேரு. ஓகேங்களா? பேருன்றது வந்து பார்த்தோன்னா புண்ணியம். ஸோ இந்த பேர் வந்து பார்த்தோன்னா பெயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொறி. நெற்பொறி. ஓகேங்களா? பொறின்றது வந்து பார்த்தோன்னா நெற்பொறின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொறின்றது வந்து பாருங்க இயந்திரம். ஓகேங்களா? இயந்திரம். ஸோ பொறி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ அதான் நெல், ஸோ அரிசியில் எடுக்கக்கூடிய பொறி. ஓகேங்களா? நெல் அரிசியில் எடுக்கக்கூடிய பொறி வந்து பார்த்தோன்னா பொறி, சாப்பிட்ற பொறி, அதை நெற்பொறின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொறி வந்து பார்த்தோன்னா இயந்திரம், பொறியியல் இயந்திரம். ஸோ அது சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொரித்தல். ஓகேங்களா? பொரிய செய்தல். பொரித்தல். ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா பொரிய செய்தல், பொரித்தல். ஸோ இந்த பொரித்தல்னா சித்திரம் எழுதுதல். ஓகேங்களா? கல்வெட்டுகள்லாம் பொறிக்க செய்கிறோம் இல்லையா? பொரித்தல்னா சித்திரம் எழுதுதல். ஓகேங்களா? ஸோ பொரித்தல் பாருங்க பொரிய செய்தல், பொருள் வந்து உணவுகளை பொரித்தல். ஓகேங்களா? பொரிய செய்தல். ஸோ இந்த பொரித்தல் வந்து பார்த்தோன்னா என்னது? கல்வெட்டுகளில் பொரிய செய்தல், சித்திரம் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொருன்றது வந்து பார்த்தோன்னா சண்டை செய். ஓகேங்களா? பொருன்றது சண்டையை செய்யறது, சண்டை செய், போர்க்களத்தில் சண்டை செய். ஓகேங்களா? இந்த பொரு வந்து பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? பொருன்னா பொறுத்து கொள்ளுதல். இந்த பொறு பாருங்க சண்டை செய். ஓகேங்களா? இது வந்து பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பொறுப்பு. ஓகேங்களா? பொறுப்பு. ஓகே, மலை. இந்த பொறுப்பு வந்து கடமை, நமக்கு இருக்கக்கூடிய கடமையை சொல்லக்கூடியது பொறுப்பு. ஓகே, அதை என்ன சொல்லலாம்? வல்லினரகரத்தில் வருது இல்லைங்களா? பொறுப்பு. ஓகேங்களா? பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்துச்சுன்னா இது வந்து நம்ம கடமை. ஓகேங்களா? பொறுப்புனா கடமை. ஸோ இந்த பொறுப்பு வந்து மலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஏதோ லெட்டர்ஸ் மிஸ் ஆகுதுப்பா. மரம் தான் வரும். ஓகேங்களா? மரம் வந்து பார்த்தோன்னா விருட்சம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா மரம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மரம்ன்றது என்னது? விருட்சம். ஓகேங்களா? கரெக்டு தானே? எஸ், மரம் வந்து பார்த்தோன்னா விருட்சம். இந்த மரம் வந்து பார்த்தோன்னா கோபம், பாபம். ஓகேங்களா? ஸோ மரம் என்பது வந்து பார்த்தோன்னா விருட்சம். ஸோ அந்த மரம் வந்து பார்த்தோன்னா கோபம் அண்டு பாபம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மரல்னா மரல் மஞ்சி. ஓகேங்களா? இந்த இடத்துல மரல். ஓகேங்களா? மாப்பா இது மான்றது வந்து பார்த்தோன்னா மரல்னா மரல் மஞ்சி. ஓகேங்களா? இந்த மரல் வந்து பார்த்தோன்னா யமன். ஓகேங்களா? ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மரல்ன்றது வந்து பார்த்தோன்னா மரல் மஞ்சி. ஒரு நிமிஷப்பா, இது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மரல். ஓகேங்களா? மரல்ன்றது வந்து பார்த்தோன்னா மரல் மஞ்சி. இந்த மரல் என்பதை வந்து பார்த்தோன்னா யமன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மரல் என்பது யமன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மரினா வந்து பார்த்தோன்னா சா. ஓகேங்களா? சானா தான் மரி, சத்து போகிறது, சா இரத்தல் அந்த பொருளில் வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆட்டுக்குட்டி. ஓகேங்களா? மரினா ஆட்டுக்குட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மறுனா வாசனை. ஓகேங்களா? மறுனா குற்றம். ஸோ ஓகே, மருன்றது வாசனை. ஓகேங்களா? இந்த மரி கொழுந்து வரும் இல்லைங்களா? மரி கொழுந்து. மருன்றது இந்த மரி கொழுந்து தானே? எஸ், மரி கொழுந்து இதில் வரும். இந்த மரினா இந்த மருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாசனை என்ற பொருளையும், இந்த மரினா வந்து பார்த்தோன்னா ஆட்டுக்குட்டின்ற பொருளையும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மருகல்ன்றது ஒரு ஊர்ப்பா. ஸோ மருகல்ன்றது ஒரு ஊரை குறிக்குது. இந்த மருகல் வந்து பார்த்தோன்னா சுழலல். ஓகேங்களா? மருகல்னா சுழல் அப்படின்ற பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ மருகினா மருமகள். ஓகேங்களா? இந்த மருகினா மயங்கி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம். ஸோ அங்கே பாருங்கள் மருகல்னா ஒரு ஊர். ஓகேங்களா? மருகல் என்பது ஒரு ஊரை குறிக்குது. மருகல்ன்றது சுழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருகினா மருமகள்ன்ற பொருளை கொடுத்துருக்காங்க. இந்த மருகின்றது வந்து பார்த்தோன்னா மயங்கி அப்படின்ற பொருளை கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மருகுன்றது வந்து பார்த்தோன்னா மகரவாழை. ஓகேங்களா? மருகுன்றது மகரவாழை. மருகுன்றது வந்து பார்த்தோன்னா நெடுந்தெரு. ஓகேங்களா? மருகுன்னா நெடுந்தெருவு குறிக்குது. மருகுன்னா மகர வாழையை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மருவல்னா பொருந்துதல். ஓகேங்களா? மருவல் என்பதன் பொருள் பொருந்துதல். இந்த மருவல் பாருங்க கஸ்தூரி மிருகம். ஓகேங்களா? கஸ்தூரி மிருகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மருவல்னா என்னது? பொருந்துதல் என்று பொருள். ஸோ இந்த மருவல் என்பது கஸ்தூரி மிருகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மாவரிசையில் மாறினா மலை. ஓகேங்களா? இந்த மாறினா மாறுதல் அடைந்து. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மாறி என்பதன் பொருள் வந்து என்னது? மலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாறி பாருங்க மாறி என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா
மாறுதல் அடைந்து, ஓகே, மாற்றம் அடையுது, மாறுதல் அடையுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முறின்றது வந்து பார்த்தோன்னா ஒடி, முறிக்கிறது, ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா முறிக்கிறது. ஸோ முறினா ஒடித்தல், ஓகேங்களா, ஒடி. ஸோ இந்த முறி வந்து பார்த்தோன்னா தளிர், ஓகேங்களா, இந்த முறி என்பது தளிர், ஓகேங்களா. நெல் புல்லோட தளிர்லாம் முறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்கு இல்லையா, அந்த முறி வந்து பார்த்தோன்னா தளிர். ஸோ இந்த முறி வந்து பார்த்தோன்னா என்னது, ஒடி, முறிச்செடு, முறிக்கிறது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா முறுக்கல், முறுக்கல்னா உருக்குதல், ஓகேங்களா, முறுக்கல்னா உருக்குதல். இந்த முறுக்கல் பாருங்கள் திருகுதல், ஓகேங்களா, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. முறுக்கல்னா உருக்குதல், ஓகேங்களா. இந்த முறுக்கல் பாருங்க, முறுக்கல்னா என்னது, திருகுதல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முறுக்கு. இந்த முறுக்கு இருக்கு இல்லைங்களா, முறுக்குன்றது வந்து பார்த்தோன்னா கல்யாண முறுக்க மரம். ஸோ கல்யாண முறுக்க மரம்னு ஒரு மரம் இருக்குது, இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, முறுக்குன்னா கல்யாண முறுக்க மரம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முறுக்கு, தின்பண்டம் முறுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ அந்த தின்பண்டம், அப்புறம் முறுக்கு, ஓகேங்களா, முறுக்கி எடுக்கிறது, ஸோ முறுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த முறுக்கு கல்யாண முறுக்க மரம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெய்யுரை. மெய்னா உண்மை இல்லைங்களா, ஸோ உண்மை சொல்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மெய்யுரை என்பது உண்மை சொல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மெய்யுரை கவசம், ஓகேங்களா. மெய்யுரை என்பது கவசம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மெய்யுரை, மெய்னா உண்மை, ஸோ உண்மை சொல். இந்த மெய்யுரை பாருங்கள், மெய்யுரை என்பது கவசம், ஓகேங்களா, ஒரு கவசத்தை அணிஞ்சிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வருத்தல்னா துன்பப்படுத்துதல். ஸோ ஓகேங்களா, வருத்தல்னா துன்பப்படுத்துதல் என்று பொருள், ஓகேங்களா. வருத்திக்கிறது, நம்ம உடம்பை நாமளே வருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா துன்பப்படுத்துதல் என்ற பொருளில் வந்திருக்கு, ஓகேங்களா. வருத்தல் என்பது துன்பப்படுத்துதல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த வறுத்தல், காய்கறிகளே வறுத்தல், சமைக்கிற வறுத்தல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வரைனா மலை, ஓகேங்களா. இந்த வரை வந்து பார்த்தோன்னா துவட்டார் கறி, ஓகேங்களா. வரை என்றால் துவட்டார் கறி, ஓகேங்களா. இங்கே பாருங்க, வரை என்றால் மலையை குறிக்கக்கூடிய சொல். இந்த வரை பாருங்க, அதாவது என்னது, ஸோ அதாவதுனா என்னது, வல்லினர் அகரத்தில் வரக்கூடிய வரை. இந்த வரைக்கு என்ன பொருள் பார்த்தோன்னா துவட்டார் கறி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வர்க்கம்னா இனம், ஓகேங்களா, ஒரு வர்க்கம், இனம். ஸோ இந்த வர்க்கம் பாருங்க, குதிரை கயிறு, ஓகேங்களா. வர்க்கம், ஓகேங்களா, வர்க்கம் என்றால் குதிரை கயிறு என்று பொருள்பா. ஸோ ஓகேங்களா, வர்க்கம் குதிரை கயிறு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விறகு பாருங்க, இந்த விறகு என்ன சொல்லுங்க, தந்திரம், ஓகேங்களா. விறகு என்றால் தந்திரம். இந்த விறகு வந்து பார்த்தோன்னா நம்ம அடுப்பில் வைக்கக்கூடிய விறகு, ஓகேங்களா. அடுப்பில் வைக்கக்கூடிய விறகுக்கு இந்த விறகு வரும். ஸோ இந்த விறகு வந்து பார்த்தோன்னா என்னது, இடைநிலை ரகரத்தில் வரக்கூடிய விறகு தந்திரம், ஓகேங்களா. இந்த ரகரம் தந்திரம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விரலினா நீண்ட விரலினை உடையவள். ஸோ விரலினா நீண்ட விரலினை உடையவள், ஓகேங்களா. ஸோ இந்த விரலி பாருங்க, கருத்து வெளிப்பட நடிப்பவள், ஓகேங்களா. விரலினா அதான் நடனம் ஆடுபவர், விரலியர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பாணர் விரலியர் அப்படின்னு. ஸோ அப்போ விரலினா அந்த கருத்து வெளிப்பட நடிப்பவள், இது வந்து விரலி, ஓகேங்களா. ஸோ இந்த விரலினா விரலினை அதாவது நீண்ட விரலினை உடையவள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விரல்னா கை விரல், நம்மளுடைய கை விரல். ஸோ விரல்னா வலிமை, ஓகேங்களா. விரல் என்பதே கை விரல். ஸோ இந்த விரல் பாருங்க வலிமை, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விரைத்தல்னா விதைத்தல், ஓகேங்களா. விரைத்தல் என்பதன் பொருள் விதைத்தல். இந்த விரைத்தல்னா மருத்துப்போ, ஓகேங்களா. ஸோ விரைன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம தானியங்கள் விரை இருக்கு இல்லைங்களா, இந்த விரை வந்து பார்த்தோன்னா விதைக்கிறது, ஓகேங்களா, அந்த விரைத்தல். ஸோ அது இந்த விரை வந்து பார்த்தோன்னா என்னது, மருத்துப்போ, ஓகேங்களா. விரைச்சிருச்சு, கை கால்லாம் விரைச்சிருச்சு, மருத்து போதல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வீரினா என்ன பொருள், காளி, ஓகேங்களா. வீரினா காளி, ஓகேங்களா. வீரினா ஓங்கி, ஓகேங்களா. ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாங்க, வீரினா காளி என்று பொருள். ஸோ வீரினா ஓங்கி என்று பொருள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வெறுனா பயம், ஓகேங்களா. வெறுனா பயம் அண்ட் அச்சம் சொல்லலாம் இல்லைங்களா. வெறுனா பயம் அண்ட் அச்சம், ஓகேங்களா, ரெண்டுமே பொருள் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வெறுப்பாடை, ஒருத்தரை வெறுக்கிறது, ஓகேங்களா. வெறுப்பாடை, இதெல்லாம் அந்த பொருளை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, வெறுனா பயம் அண்ட் அச்சம், எந்த பொருள் வேணால் சொல்லலாம். ஸோ இந்த வெறு வந்து பாருங்க வெறுப்பாடிதல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் வந்து பார்த்தோன்னா மரம் முதலியவற்றின் வேர், ஓகேங்களா. வேர்ன்றது மரம், செடி கொடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ மரம் முதலியவற்றின் வேர் வந்து வேர். ஸோ நெக்ஸ்ட் வேர் வந்து பார்த்தோன்னா பிரியுது, வேறொன்று பிரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, ரகர வேறுபாடு பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கோம், ரகர வேறுபாடு, ஓகேங்களா. ரகர அண்டு ரகர வேறுபாடு தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னது, லகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே நமக்கு என்னப்பா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே ரகர வேறுபாடு தான் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேல்ட்டு வர்றது தான் என்னது, நமக்கு வந்து பார்த்தோன்னா நகர அதெல்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் ரகர வேறுபாடு, ஓகே.
ஓகேப்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.